Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நான் மென்டலி எப்படி ஃபிக்ஸ் ஆயிருந்தேன்னா மியூசிக் டைரக்ஷன் என்னன்னா சும்மா அந்த கீபோர்டு வாசிக்கிறதெல்லாம் இல்லை. ஒரு 60-70 பேரை உட்கார வச்சு வயலின் வாசிக்கணும். நீங்கள் சாங் ஹம் பண்ணலாம் யார் வேணாலும், ஏன்னா நிறைய தடவை சாங் கேட்டிருப்போம். ஆனால் ஒரே தடவையில் படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரும்போது நம்மளுடைய டியூன் அந்த அதில் இருக்கிற ஒரு தீம் மியூசிக்கோ ஏதோ ஒன்று அவங்க ஹம் பண்ணிட்டு போகணும். அப்படி போகலைன்னா நான் அந்த படம் நல்லா பண்ணலன்னு அர்த்தம். அந்த வாரங்களில் ஹிட்டான பாட்டு எனக்கு தெரியும், அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். சில பாடல்கள் மிகப்பெரிய ஹீரோக்களோட பாடல்களே ஹிட் ஆயிருக்கு அதே வீக்கில். அந்த பாட்டுக்கு செலவு பண்ணால் தான் என்னுடைய படத்தோட என்னோட பட்ஜெட். ஆக்சுவலி எனக்கு அவங்க கொடுக்குற பட்ஜெட்டு, அதாவது வரலாறே வேண்டாம் என்று வாழ்ந்து விட்டு போக நீ என்ன மண்புழுவா, மனிதன் அல்லவா, சரித்திரமே வேண்டாம் என்று சாம்பலாகி போக நீ என்ன சவுக்கு மரமா, சாய்ந்த பின்னும் மணங்கமலும் சந்தன மரம் அல்லவான்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த படத்தில் நம்ம வந்து பெருசாக வெளியில் வரலன்னா இனிமேல் உலகத்தில் வேறு ஆப்பர்ச்சுனிட்டி வரவே வராது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு ரிவ்யூ வருது, நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது ஒரு ரொம்ப பெரிய சேனலில் தான் வந்துச்சு. மொக்க படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் போக மியூசிக் டைரக்டர் யாருன்னு தெரில, அவர் விஜய் சேதுபதி. அவர் வந்து போலீஸ் படிக்க வராங்கன்ட்டு டெரஸில் ஏறி நடந்து போகிறாரு. இவர் பாட்டுக்கு ஏதோ ஹோட்டலில் கேபரே ஆடுற மாதிரி ஒரு மியூசிக்கை போட்டு வச்சுருக்காருலாம் சொல்கிறாங்க. நமக்கு வந்து என்னடா போச்சா அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இங்கே பாட்டியில் தான் நிறைய படங்கள் வந்து உருவாகுது. உண்மை அதுதாங்க, நான் இதுக்காக சொல்லலை. என்னை சொல்லுவாங்க நீங்கள்லாம் ஏன் போனால் தாங்க உங்களுக்கு கான்டாக்ட் வரும் அப்படிம்பாங்க. எனக்கு இந்த ரியலாக நடந்த ஒரு விஷயம்லாம் இருக்குது. முந்தின நாள் வந்து டைரக்டர் இவங்கெல்லாம் சொல்லி ஓகே நீங்கள் தான் இந்த படம் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு படம் நல்ல பெரிய படம் தான் சொல்லிட்டு போனாங்க. அடுத்த நாள் பார்த்தா நான் இல்லை. எனக்கு என்னாச்சுன்னு கேட்குறேன். இல்லைங்க அவங்க வேறு ஏதோ ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணாங்களாம், அதனால அவருங்க பேசிட்டாங்கன்னு. சரி ஓகே, ராஜா சார் என்ன பண்ணிருக்கிறாரு, எம்எஸ்சி இப்படின்லாம் நம்ம அவங்களால நினச்சி இல்லை ரகுமான் சாரை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணி அப்படி ஒன்று பண்ணுவோம்னு நினச்சி பண்ணும்போது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கிறதே இல்லைங்க. சும்மா நீங்கள் இப்படி டேப் பண்ணிவிட்டு காலை ஒரு 6-8 ஃபீலுக்கு ஏதோ ஒன்று ஒரு கேவலமாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உடனே இதுதாங்க வேணுமாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கான்ஃபிடென்ட் டோட்டலாக கீழே இறங்கிடுது. ஸோ என்னன்னா இந்த பாட்டு இப்போ அனிருத் நிறையா பாட்டு என்னோட பாட்டுங்க பாடி எக்கச்சக்க சாங்ஸ் பாட்டுருக்காரு. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அது ஹிட் ஆகும்போது அது அனிருத் பாட்டு ஆயிடுது சில டைம். ஆனால் அதில் எனக்கு சந்தோஷம் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய படைப்பு இருக்கு இல்லையா, அது ஹிட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். நினப்பு நெஞ்சு குழி வர இருக்கு, ஏன் உலகம் முழுசும் உன்னை சுத்தி சுத்தி கிடக்கு, ஏன் நினப்பு நெஞ்சு குழி வர இருக்கு, ஏன் உலகம் முழுசும் உன்னை சுத்தி சுத்தி கிடக்கு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐம் ஆல் குட் அண்ட் ஐம் வெரி எக்ஸைட்டட். இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் we are resuming this podcast and I'm quite happy to talk to you in person. இப்போ சாம் சீஸ் அவர்களுடைய பாடல்கள் அவங்களுடைய ஒர்க்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஐ திங்க் எவ்ரி ஆஃப் யுவர் ஒர்க் இஸ் வெரி எக்ஸைட்டிங். சும்மா நார்மலாக கடந்து போகிற மாதிரி ஒரு ஒர்க்கு நீங்கள் பண்ணிடலை. ஒரு ஹாரர் ஜான்ரா எடுத்தால் அதில் ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஒரு லவ்னா அதில் ஒன்று இருக்குது, ஒரு ஆக்ஷன்னா அதில் ஒன்று இருக்குது. ஸோ ஒவ்வொன்றிலி செட்ட ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி. ஸோ என்னப்பா இவர் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு உங்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் போய் பார்த்தா யூஆர் அ வெரி ஸ்மால் பர்சன். ஒரு சின்ன ஹோம் டவுன்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து தன்னைத்தானே உருவாக்கிக்கிட்டு ஒரு பெரிய கனவோட சென்னையை தேடி வந்து ஒரு சின்ன பையனாக தான் உங்களை நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி சினிமாவில் இப்படி இந்த மாதிரி நான் இந்த சொன்ன ஃப்ரேஸில் வந்து சாதித்த பல பேர் இருக்காங்க. அந்த வரிசையில் தான் நானும் உங்களை பார்க்குறேன். ஸோ இந்த சொல்கிறது வந்து ஈஸியாக நடந்துருச்சு, சொல்லிட்டேன். பட் அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு கதை இருக்குது. இவர் எப்படி வந்தார், பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஊர் சார்? கம்பம், தேனியிலேருந்து. ஸோ கம்பம்லேருந்து ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஒரு ஆசை, அதுவும் மியூசிக் ஃபீல்டுக்குள்ளே தான் வரணுன்றதுல இவர் லிட்டில் ஸ்பெசிஃபிக்ன்ற மாதிரி கம்போசிஷனில் இல்லையா? இல்லை ஆக்சுவலி மியூசிக்ங்கிறது ஆக்சிடென்டலாக உள்ள வந்தது. இது ரொம்ப ஆக்சிடென்டலாக. எப்படின்னா நமக்கு கனவு அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. அது அப்பையும் இல்லை, ஆக்சுவலி இப்போ இருக்கான்னு கேட்டால் இப்பயும் இல்லை. நம்ம எப்படின்னா போகிற போக்கில் ஓடுற மாதிரியானது, அவ்வளோதான். ஆனால் என்னென்னா இப்போ வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு என்ன சொல்லுவாங்க, இதுதான் ஒரு உலகமாயிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருந்துக்கு. நான் ஆக்சுவலி ஐடி பேஸ். சென்னை வரும்போது சென்னையில் எனக்கு ஒருத்தங்களை கூட தெரியாது. எனக்கு இங்கே ஞாபகம் இருக்குது, நான் வந்து சாந்தம் சர்ச்சுக்கு நேரம் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் வந்து 400 ரூபீஸ்க்கு ரெண்ட்டுக்கு 2 பேர் ஷேர் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஷேர் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது. அப்போ அது சின்ன ரூமு. ஆக்சுவலி நான் கால் வந்து தரையில் வைக்க முடியாது, ஏன்னா ஃபுல் அந்த ரூமே சின்னதாக இருக்கும், நான் ஃபுல்லாக படுக்க முடியாது. ஸோ ஒரு கால் வந்து சூட்கேஸ்க்கு மேலே தூக்கி அந்த வாலில் தான் இருக்கும். அப்படி தான் வந்தது. ஆக்சுவலி கனவெல்லாம் இல்லை, அதாவது மியூசிக் பண்ணுவோம்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, அது நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன். என்னென்னா ஆக்சிடென்டலாக நடந்தேன். நான் லிரிக் நிறையா எழுதுவேன், நிறைய லிரிக். எனக்கு லிரிக் எழுதி ஒரு பெருசாகணும்லாம் இருந்தது. அதுவும் சினிமாவுக்கெல்லாம்னா நமக்கு தெரியாது.
நான் நார்மலாக ஆல்பம் ஏதாவது எழுதலாம், டிவோஷனல் எழுதலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃப்ரெண்டோட ஒரு கம்போசிங் போயிருந்தோம். அங்கே ஒரு கம்போசர் ஆக்சுவலி வழக்கமான அந்த செட்டப் இருக்கும் தெரியுமா, வழக்கமாக கீபோர்டு, மிக்சர், ஒரு பில்டப், அந்த மாதிரியான கம்போசர். ஸோ அவங்க கம்போஸ் பண்ணுறாங்க, ஒரு சாங் பண்ணுறாங்க, வரலன்னா கொஞ்சம் லேட் ஆகுது. அப்போ நான் நினச்சேன், சாங் வரதுக்கு லேட் ஆகும் போல இருக்குது. எனக்கு அப்போ தான் தெரியும், நமக்கு தெரிஞ்ச இளையராஜா சார் ஒரு 50 பேர் 60 பேர் வச்சு வயலின் வாசிப்பார், இப்படி கை இப்படி காமிப்பாங்க, மியூசிக் டைரக்ஷன்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். பட் மியூசிக் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். நான் சர்ச்சில் கீபோர்ட் ப்ளே பண்ணுறேன், காலேஜ் கல்ச்சரல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ட்ரிச்சி சென்ட் ஜோசப் ஆக்சுவலி அங்கே எம்சிஏ பண்ணேன். அப்போல்லாம் ஃபுல்லாகவே எனக்கு கல்ச்சரல்ஸ் எல்லாம் போயிருக்கோம். ஸோ மியூசிக் தெரியும், ஆனால் சினிமா பண்ணுற அளவுக்கு மியூசிக் தெரியுமாங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணேன், லிரிக் எழுத ஆரம்பித்தேன். எழுதி அந்த ப்ரொடியூசர் காமிச்சேன் லிரிக். அவர் தான் கம்போஸ் பண்ணவே இல்லை, நீங்கள் எப்படி லிரிக் எழுதுனீங்கன்னாரு. இல்லை, அவர் அந்த போட்டிருந்த அந்த பீட்டுக்கு நானாக ஒன்று பண்ணேன்னு சொல்லிட்டு எழுதி நான் இப்படி காமிச்சேன். உடனே அவர் பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது, ஆனால் அவர்கிட்ட சொல்லாதீங்க, அவர் கோபமாயிருவாருன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவர் சொன்னார், நீங்களே பாட்டு பண்ணுங்கள், ஒரு 2-3 பாட்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதில் பண்ண பாட்டு தான் ஒரு 3 பாட்டு முன்னால். அது வந்து ஒரு ஆல்பம் சாங், அதெல்லாம் ரிலீஸ் ஆகலை, அப்படி பண்ணோம். ஸோ அப்போ தான் தெரியும், கம்போசிங்னா இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது என்னுடைய புரிதல், இது ஒரு இதுக்காக சொல்லலை, ஒன்றும் இல்லை, ஒரு பாட்டு போடுறோம், ஒரு அம்மா தூங்க வைக்கிற மாதிரி குழந்தைய, அவங்க ஏதோ ஒரு பாடுவாங்க, அவங்களுக்கு பிச்சிங்லாம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணி அவங்க அப்பா பேரை சொல்லி, இல்லைனா வந்து மாமா பேரை சொல்லி ஒரு பாட்டை எழுதி அந்த குழந்தைய தூங்க வச்சிட்டாங்கன்னா அவங்க அம்மா மிகப்பெரிய கம்போசர்னு நம்ப ஆரம்பித்தேன். ஸோ அதே மாதிரி நம்மளும் ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்லி பண்ண ஆரம்பித்து வந்தது தான் இது. பட் இந்த கஷ்டம் அதெல்லாம் இருக்குல்ல, அது கஷ்டமாக சொல்லலை, அது இப்போ நல்லா இருக்கிறோம் நம்ம. பட் இது கனவெல்லாம் சுத்தமாக கிடையாது. அதாவது சினிமான்னு ஒன்றில் நம்ம வருவோம்னே எனக்கு தெரியாது. அது ரொம்ப ஆக்சிடென்டலாக வந்தது, இப்படி வந்தது தான். இதுக்கப்புறம் ஒரு படம் அம்புலி 3Dன்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ அதுக்குள்ளே வரும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுக்குன்னா அதில் சாங்கும் பண்ணோம், இருந்தாலும் அந்த படத்தில் எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, சாம்னா உடனே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக பண்ணுறாரு, பாட்டு அப்படின்னா பாட்டு பண்ண மாட்டாருன்னா பாட்டும் பண்ணுவார். என்னோட எல்லா பாட்டுமே ஹிட்டு தான். பட் என்னென்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் எதுக்குன்னா, அந்த படம் வந்து அதாவது நம்ம மியூசிக்கெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த படத்தை எல்லாரும் பார்த்துட்டு ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கடுத்து நம்ம ஒரு மியூசிக் பண்ணி என்னென்னமோ அது பண்ணி ட்ரை பண்ணி வேறு இடங்கள்ல இருந்தெல்லாம் பார்த்து எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரே ஃபஸ்ட்டு படத்திலே நல்லா ஸ்கோர் பண்ணோம். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு படத்திலே வந்து ஃபுல் லைவ் ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சி. ஏன்னா என்னுடைய மைண்ட் செட்டில் நான் மென்டலி எப்படி ஃபிக்ஸ் ஆகிருந்தேன்னா, மியூசிக் டைரக்ஷன் என்னென்னா சும்மா அந்த கீபோர்டு வாசிக்கிறதெல்லாம் இல்லை, ஒரு 60-70 பேரை உட்கார வச்சு வயலின் வாசிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த ஒரு அது நமக்கு தெரியாது அப்போல்லாம், அது இல்லைனாலும் படம் பண்ணலாம்லாம். பட் அப்படி பண்ணாதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் அப்போ ஃபஸ்ட்டு படத்துலேயே பண்ணோம். பண்ணி அந்த டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதாவது ஒரு படம் வந்து மியூசிக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு, மியூசிக் அப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கும்போது அதில் ஒரு இது வந்துச்சு, ஒரு கிக் வந்துச்சு. அப்படின்னா ஒரு 2.5 hours படத்தை வந்து நம்ம மியூசிக்னால டோட்டலி வேறு லெவலில் மாற்ற முடியும். அந்த படம் முடிஞ்சு டைட்டில் கார்டு போட இன்றைக்கு வரைக்கும் நான் என்னோடய எல்லா படங்களுக்குமே டைட்டில் கார்டு முடியும் போது யாராவது அந்த தியேட்டரில் ஒருத்தங்களாவது யார் மியூசிக்னு கேட்டிருப்பாங்க. என் பேர் தெரியாதவங்களாக இருக்கலாம், இல்லை வந்து டைட்டிலில் வந்து என் மியூசிக் நான் தான் தெரியாதவங்களாக இருக்கலாம். பட் யார் மியூசிக்கு அப்படின்னு கேட்க வைக்கணும். அது வந்து அப்புறம் அந்த தியேட்டரை விட்டு வெளியில் போகும்போது நீங்கள் சாங் ஹம் பண்ணலாம் யார் வேணாலும், ஏன்னா நிறைய தடவை சாங் கேட்டிருப்போம். ஆனால் ஒரே தடவையில் படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரும்போது நம்மளுடைய டியூன் அதில் இருக்கிற ஒரு தீம் மியூசிக்கோ ஏதோ ஒன்று அவங்க ஹம் பண்ணிட்டு போகணும். அப்படி போகலைன்னா நான் அந்த படம் நல்லா பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அப்படின்னு ஒரு போதை அப்படி வந்தது. இது ரொம்ப இன்னும் எனக்கு ஆர்வம் தோணுது. ஏன்னா என்கிட்ட இப்போ கேட்பாங்க, உங்களோட ஆம்பிஷன் என்ன லைஃப்பில் அப்படின்னு. அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு அந்த ஆம்பிஷன் கனவுன்னு நிஜமாவே எதுவுமே இல்லை. இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கையே எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. சி ஐ எம் இன்டர்வியூயிங் யூ. நான் வந்து யோசிச்சு பார்த்தது கிடையாது. நிறைய பெரிய பெரிய ஆட்கள் சினிமாவில் நான் உட்காந்து நேருக்கு நேர் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதுவே ஒரு ட்ரீம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட இது வந்து எனக்கு அப்படி தான் தோணுது. எனக்கு நான் ட்ரீம் பண்ணி ரொம்ப இதுக்காக நான் வரணும் அப்படின்னு ஒன்று இது பண்ணல. பட் வாட் எவர் ஐம் டூயிங் நவ், அதுக்கப்புறம் அதில் ஒரு போதை ஒன்று கிடைக்குது. அண்ட் தென் யூ ஆர் டூயிங் இட் வித் பேஷன் அண்ட் லவ். ஸோ இட்ஸ் நைஸ். பட் என்னன்னாங்க, இது இப்போ ஒன்றுக்குள்ளே என்ட்ராகும் போது, இப்போ ஒரு சைக்கிள் வச்சுருக்கவங்களுக்கு வந்து பைக் வாங்கணும்னு ஆசை இருக்கும், பைக் வாங்கினவங்களுக்கு கார் வாங்குறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கார், இந்த மாதிரியே இருக்கும். ஸோ இது ஆசை தான், ஆனால் அது வந்து அழிஞ்சு போகக்கூடிய ஆசை. பட் இது உள்ளே வந்து நம்ம நார்மல் ஐடியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு சேலரி கிடைக்கும், ஏதோ ஒன்று காலைல போய் ஒர்க் பண்ணுவோம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஒரு மாதிரி ஏதோ ஒர்க் பண்ணுறோம், ஓடுறோம், வாழ்க்கையில் இந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ என்ன இருக்குன்னா, இது நின்றக்கூடாதுன்னு இருக்குது. நான் வந்து என்ன பிராண்ட் பண்ணிக்கிட்டு, சாம்சிஎஸ்னா ஒரு பிராண்டு, அது பெருசாக நம்ம வந்து நிறைய சம்பாதிச்சு அப்படிலாம் இல்லை, உண்மையாகவே இல்லை. அது பண்ணி நான் ஏன்னா நான் இதை வந்து ஓப்பனாக சொல்கிறேன்னா,
இதுவரைக்கும் நான் என்னுடைய பாடல்கள் எதுக்குமே ₹1 கூட செலவு பண்ண கிடையாது. அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக. ஏன்னா சிலர் சொல்லுவாங்க, "என்னங்க உங்க பாட்டு ஹிட் இல்ல" அப்படிம்பாங்க. அ அந்த வாரங்கள்ல ஹிட்டான பாட்டு எனக்கு தெரியும். அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். சில பாடல்கள் மிகப்பெரிய ஹீரோக்களோட பாடல்களே ஹிட் ஆயிருக்கு அதே வீக்ல. ஆனா, அந்த பாட்டுக்கு செலவு பண்ண தான் என்னுடைய படத்தோட என்னோட பட்ஜெட் ஆக்சுவலி. எனக்கு அவங்க குடுக்குற பட்ஜெட்டு. ஸோ என்னன்னா, இதில நெறைய விஷயங்கள் இருக்கு. இங்க ஒரு பாட்ட ஹிட் பண்றதுக்கு நமக்கு வந்து வெறுமனே ஒரு நல்ல டேலண்டா ஒரு பாட்டு போட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. அத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய வேலை ஒண்ணு இருக்கு. பெரிய பொருள் செலவு இருக்கு, நெறைய இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இது ஏதோ வந்துட்டோம், கனவுலாம் இல்ல. அதனால ஆனா ஏதோ கிடைச்சிருச்சு ஒரு சான்ஸ் இத வச்சு அப்படிலாம் இல்லாம, இப்ப வந்து என்னன்னா, நம்ம என்ன சொல்றது? நான் ரொம்ப கவிதையெல்லாம் பேசினா பிரச்சனை இல்லல்ல. ப்ளீஸ். ஆக்சுவலி என்னன்னா, மேத்தாவோட ஒரு கவிதை ஒண்ணு இருக்கும். அதாவது "வரலாறே வேண்டாம் என்று வாழ்ந்து விட்டு போக நீ என்ன மண்புழுவா? மனிதன் அல்லவா? சரித்திரமே வேண்டாம் என்று சாம்பலாகி போக நீ என்ன சவுக்கு மரமா? சாய்ந்த பின்னும் மணங்கமழும் சந்தன மரம் அல்லவான்னு." என்னன்னா, ஒருவேளை நமக்கு லைஃப்ல எல்லாருடைய வாழ்க்கையும் 60, 70 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்துக்கு ஏதோ நமக்கு வந்து பண்ணியிருக்கோன்ற அட்லீஸ்ட் என் சொந்தக்காரங்க, தெரிஞ்சவன், கூட படிச்சவன், நம்ம ஆளு எனக்கு தெரிஞ்சவன் தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப அந்த நிலைமையில இருக்கு. எங்கேயாவது போனா சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம ஒரு பெருமையா இருக்குது. அதுவே எனக்கு ஒரு பெருசு. ஸோ அத இன்னும் மேலும் தக்க வச்சு கொண்டு போணும்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் வந்து என்னோட எல்லா இதுலயும் அட்டெண்டன்ஸ் லேக் இருக்கும் என்னோட காலேஜ்ல. ஓகே. செயின்ட் ஜோசப் ட்ரிச்சி. அதே காலேஜ்ல நான் வந்து சீஃப் கெஸ்ட்டா போறேன். வாவ். ஆமா. இங்க வந்து ஒரு சேனல்ல வந்து ஒரு சூப்பர் சிங்கர் அந்த இதுல நான் திருச்சியில வந்து என்ன வெளியில போடா அயோக்கியன் அப்படி சொன்னது அந்த இதுல. அது அந்த சிச்சுவேஷன். நான் நல்லா பாடியிருக்க மாட்டேன் ஒருவேளை எனக்கு தெரியல. பட் அதே ஷோவுக்கு வந்து இதையும் நான் சொன்னேன். அந்த ஷோலயும் சொன்னேன். ஸோ என்னன்னா, இதெல்லாமே என்னன்னா நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுல்ல. எங்கெல்லாம் நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணோமோ அதெல்லாம் திரும்ப ரீல் பண்றதுக்கான பண்ணாம. ஸோ அது குடுத்தது சினிமா. ஸோ இப்ப வந்து என்னன்னா நெறைய பண்ணணும்னு இருக்கு. இப்ப என்னன்னா, இப்ப கம்பேர் பண்ணுவாங்கல்ல. இப்ப நீங்க சாம் என்ன பண்ணியிருக்கிறாரு? நல்ல படம் பண்ணியிருக்காருங்கிறதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. பட் கூட இருக்கவங்க எல்லாருக்கும் இருக்கான்னு கேட்டா, இல்லங்க நீங்க வந்து விஜய் சார் படம் பண்ணல, அஜித் சார் படம் பண்ணல, ரஜினி சார் படம் பண்ணல இப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பெஞ்ச் மார்க் என்னன்னா, நம்ம என்ன பண்றோங்கிறத விட யாருக்கு பண்றோங்கிறதுல ரொம்ப இதா இருக்காங்க. இப்ப நீங்க ஒரு டைரக்டராவே எடுத்துக்கிட்டீங்கன்னா யாராவது ஒருத்தர, அவர் வீட்ல போய் படம் பண்றாங்க, அவங்க ஊர்ல ஏதோ போய் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு படம் பண்றேன்னா, எடுத்தவொடனே என்ன கதை? அப்படின்னு கேட்க மாட்டாங்க. யாரு ஹீரோன்னு கேட்பாங்க. ஸோ அப்ப என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப நான் பண்ற சின்ன விஷயம் கூட இப்ப வித்தியாசமா ட்ரை பண்றோம். ஆனா அந்த வித்தியாசம் வந்து யாருக்கு பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ என்னோட ஃபியூச்சர்ல பெரிய பெரிய படங்கள் பண்ணணும். அது எதுக்குன்னா, அதில நெறைய இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நம்மளால நெறைய புதுசா ஏதாவது பண்ண முடியும்னு தோணுது. ஓகே, ஓகே. அந்த ஸ்கேல் அண்ட் வால்யூம் இன்னும் லார்ஜரா இருக்கும் அப்படின்னு நம்புறீங்க. கட்டாயமா. எஸ். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ நான் லைட்டா அப்படியே ரிவைண்ட் பண்ணி போறேன். இப்போ இந்த லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய விஷயங்கள் புடிச்ச மாரி பண்றீங்க. என்னைக்காவது இந்த வாழ்க்கைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்கல்ல, இனிஷியலா சினிமால வந்து அந்த ஸ்ட்ரக்லிங் பீரியட் நீங்க சொன்ன மாரி ₹400 வாடகை குடுத்து இருந்த டைம்ல ஒரு ஸ்ட்ரக்லிங் ஃபேஸ் இருந்திருக்கும். அன்னைக்கு வந்து வேணாம் இந்த சினிமா, நமக்கு வந்து இது வேண்டாம். லெட்ஸ் ஜஸ்ட் நம்ம மத்த வேலைய பார்க்கலாமே, ஐடி வேலைக்கே போயிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லங்க உண்மையா இது நானும் இல்ல. இப்ப நான் இத கேட்கிற எந்த ஒரு கலைஞனா இருந்தாலும், நம்ம சினிமாவ சார்ந்தவங்களா இருக்கலாம், இல்ல எதுவா இருந்தாலும், ஒரு ஊர்ல வந்து நார்மல் கரகாட்டம் ஆடுறவங்களா இருக்கலாம். என்னன்னா, நீங்க அவங்க பட்டினியாவே இருந்தாலும், ஒரே ஒரு பாராட்டு. இப்ப அன்னைக்கு டேல 1 மாசத்துல ஒரே ஒருத்தவங்க வந்து வேற லெவல் பண்ணிட்டீங்கன்ட்டாங்கன்னா, அடுத்து இன்னும் 2 வருஷத்துக்கு வண்டி வரும். ஸோ இது நெறைய கஷ்டங்கள் இருந்தது. ஏன்னா நான் வந்து புரியாத புதிர் அப்படின்னு ஒரு விஜய் சேதுபதி சாரோட படம் ஒண்ணு ஆமா, பண்ணேன். ஆமா. அந்த படம் ரொம்ப லேட் ஆயிருச்சு எனக்கு. ஏன்னா ஒரு சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி சார் அப்போ வந்து ரொம்ப பீக்ல வந்துட்டு இருந்த டைமிங். இந்த பீட்சா அந்த மாரி டைமிங்ல அந்த படம் வந்து நமக்கு ரொம்ப இதுதான் வாழ்க்கை தீர்மானிக்க போகுது அப்படின்னு நினச்சி நம்ம, ஏன்னா எல்லா படமும் நம்ம அப்படி தான் நினைப்போம். பட் அந்த படம் வந்து நல்ல பாட்டுங்கள்லாம் நல்ல இதாச்சு. சரி ஓகேன்னா அது ரிலீஸ்க்கு ரொம்ப லேட் ஆச்சு சில காரணங்கள்னால. அப்போ அப்போ அந்த அந்த ஏன்னா இப்போ இதுக்கு முந்தின படம் என்னன்னு கேட்டு தான் நமக்கு அடுத்த படம் கொடுப்பாங்க. அந்த படம் ஹிட் ஆனாதான். ஸோ அந்த படம் வரலங்கும்போது நிறைய படங்கள் இல்லை. அந்த டைமிங்கில் நான் என்ன பண்ணேன்னா நிறைய பாட்டுங்க போட ஆரம்பித்தேன். நிறைய பாட்டு, நிறைய பிஜிஎம். நான் இங்கிலீஷ் படத்தோட விஷுவல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதுக்கு நான் மியூசிக் பண்ணுவேன். அதெல்லாம் தான் அடுத்த ஒரு 5, 10 வருஷத்துக்கு எனக்கு வந்து படங்களில் ஒர்க் ஆச்சு. ஸோ என்னென்னா அந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன்னா அது அது கஷ்டம்னு சொல்கிறதுனால இப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய இன்டர்வியூவில் கஷ்டம்னு சொல்கிறதுனால நமக்கே பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டேன். அவர் வந்து நம்ம அதுக்காக சொல்லலை. என்னென்னா இப்போ சந்தோஷமாக இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். பட் கடந்து வந்த பாதைன்னு பார்க்கும்போது அதெல்லாம் இருந்தது. இது வந்து சிலவங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருந்துட்டு போட்டுமேங்கிறது தான். ஆமா, இது நமக்கு ஈஸியாக கிடைச்சிடல. இதுக்கு ஒரு ஸ்ட்ரகிளும் இருந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லையே. இல்லை இப்பயுமே நீங்கள் ஸ்ட்ரகிள் இருக்குது. என்ன ஸ்ட்ரகிள்னா, நீங்கள் பொருளாதார ரீதியாக வேணால் முன்னால் வந்திருக்கலாம். இல்லை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு ஃபேஸ்
டேஸில் வந்திருக்கலாமே தவிர இப்பயுமே என்னோட ஸ்டேஜில் நான் இது வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பாட்டு போட்டு என்னால் ஆணித்தரமாக இதுதான் என்ன நல்ல பாட்டுன்னு ஒன்று போட்டாலும் அதை என்னால் கரெக்டாக கடைசி வரைக்கும் கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணி முடிக்க முடியல இப்போதைக்கு. ஏன்னா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எப்படின்னா ஒருத்தங்களுக்கு பிடிக்குது, ஒரு டைரக்டருக்கு பிடிக்காமல் போகலாம், இல்லை ஹீரோவுக்கு பிடிக்காமல் போகும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு கடைசியாக நம்ம போய் மிக்சிங் இன்ஜினியர்கிட்ட உட்காந்து அவங்க சீனியராக இருக்கிறாங்க, அவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க இது வேணும் வேணாங்கிறத. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்லாம் கண்டினியூஸாக இருந்துகிட்டே தான் இருக்குங்க. பட் என்னன்னா இதெல்லாம் கடந்து அந்த 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 வருஷங்கள் இருக்கு இல்லையா, ஒரு 6-7 வருஷம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரு 2013 ஒரு 17 வரைக்கும் ஒரு 4 வருஷம் எல்லாத்துலேயுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அதில் எனக்கு கல்யாணமும் ஆயிருந்தது அப்போ. ஸோ எக்கச்சக்க ப்ரெஷர் இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து ஒரு ஆட் நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்ன ஆட் பண்ணியிருக்கிறேன்னா அது பயங்கர காமெடியாக இருக்கும். குற்றாலமில் வந்து இந்த மசாஜ் ஆயில் ஒன்று, அது சும்மா நார்மல் தான், 100 ரூபா தான் அந்த ஆயில். அந்த ஆயிலுக்கெல்லாம் அப்போ அதெல்லாம் எவ்வளோ கிடைக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 1000 ரூபா 1200 தான் கிடைக்கும். கட்சி பாட்டு போட்டிருக்கேன். கட்சி பாட்டுலன்னா கட்சி பாட்டுங்கிறது இப்போ நான் நிறையா பார்ட்டிஸ்க்கு பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கேம்பெயின் சாங் பண்ணுறேன் இப்போ. பட் அப்போல்லாம் அந்த மாவட்ட செயலாளருக்கு இந்த கீழே அவங்கெல்லாம் ஒரு பாட்டு கொடுப்பாங்க. அப்போ அவங்க எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு பாட்டுக்கு 600 700. ஆனால் பாட்டு இருக்கும் அது அந்த ஊரில் போடுறதுக்கு. ஆனால் இது வந்து இப்போ நமக்கு பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம். பட் அது வந்து அந்த டைமிங்கில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நீங்கள் அது வேறு லெவல் ஃபீல். எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அது பயங்கரமாக இருக்கும். பட் இப்போ நம்ம அந்த வளர்ச்சி எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாமே வரும்போது அந்த அனுபவம் இருக்குல்ல, அந்த இடத்துல கிடைச்ச அனுபவம் அதுதான் வந்து நிறைய புரிதல் கொடுத்துச்சு. ஆக்சுவலி என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு படம், இப்போ நான் வந்து உண்மையாகவே எனக்கு என்னென்னே தெரியாமல் நான் வளர்ந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கஷ்டம்னா என்னென்னே தெரியாது அப்படின்னு வளர்ந்துருந்தேன்னா, இப்போ ஒரு படம் கொடுத்து நீங்கள் எனக்கு பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டரோட ஃபீல் என்னால் புரிஞ்சுக்கிற முடியாமல் கூட இருக்கலாம் சில டைம். இப்போ என்னால் சும்மா அவங்க அமைதியாக இருப்பாங்க 2 பேரும், ஆனால் எனக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிறத புரிஞ்சுக்கிற முடியும். இவன் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கிறது இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து எப்போ கிடைக்கும்னா, நீங்கள் ரெகுலரான ஒரு வாழ்க்கையை வாழும்போது மட்டும்தான் கிடைக்கும். இது ரொம்ப உண்மையான விஷயம். அதில் பயங்கர சந்தோஷம் தான். நிஜமா நம்ம அதை ஃபீல் பண்ணியிருந்தா தான் அந்த கேரக்டர்ஸ் அதை வந்து அவங்க எமோட் பண்ணும்போது அந்த உணர்வு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். வி கேன் ப்ளே மியூசிக் அக்கார்டிங்லி. கட்டாயமா இல்லை, வெரி ட்ரூ. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி நிறைய விஷயங்கள் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல இனிஷியல் டேஸில். ஆனால் ஒரு பிரேக் த்ரூ அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஃபீலாக இருக்கும். இந்த மாதிரி சினிமாக்குள்ளே வந்து நம்ம சாதிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு வந்து போகிற பாதை சிங்கப்பாதை அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வந்து உங்களுக்குள்ளே வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோன்ற ஒரு தைரியத்தை கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட், இல்லைன்னா ஒரு நபராக இருக்கலாம், இந்த நீங்கள் பண்ண ஒரு வேலைக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த ஒரு நபராக இருக்கலாம். ஏதோ ஒரு மொமெண்ட்டில் உங்களுக்கு நீங்களே வந்து சூப்பர் நம்ம தட்டி கொடுத்து நமக்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஃபீல் பண்ண விஷயம். இல்லை, அது விக்ரம் வேதா தான். அது ஏன் அப்படின்னா, எனக்கு அந்த டைமில் வந்து மிகப்பெரிய படம் அது 2 ஹீரோ புஷ்கர் காயத்ரின்னு ஒருத்தங்க. எதுக்கு அந்த படத்தை நான் சொல்கிறேன்னா, நான் வந்து அந்த படத்துக்கு வந்து நான் ஒர்க் பண்ணும்போது என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ், ஒனாசிஸ்னு ஒருத்தர், லிஜின், 2 பேரும் சேர்ந்து நாங்கள் 3 பேரும் எங்கள் வீட்டில் உட்காந்து ஒரே ரூம். இப்போ நான் கீபோர்டு வாசிட்டு இருக்கும்போது கையை எப்படி தள்ளனா அவரோட இது இடிச்சிரும். அப்படி தான் ஒர்க் பண்ணேன். சின்ன ஸ்பேஸ், ரொம்ப சின்ன ஸ்பேஸு. ரொம்ப வெறித்தனமாக ஒர்க் பண்ணுறதுல அப்படி ஒர்க் பண்ணோம். ஏன்னா நமக்கு முடிவு பண்ணியாச்சு, இந்த படத்தில் நம்ம வந்து பெருசாக வெளியில் வரலன்னா இனிமேல் உலகத்தில் வேறு ஆப்பர்ச்சுனிட்டி வரவே வராது, வாய்ப்பே கிடையாது. அப்போ அதுக்கு பண்ணிட்டோம். பட் ஆனால் அது ஓவராக என்ன சொல்கிறது, ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டும் இல்லை நமக்கு. ஏன்னா நமக்கு நம்பிக்கை இல்லை. சினிமா நீங்கள் இன்றைக்கு வரைக்குங்க நான் வந்து எத்தனையோ படங்கள் பண்ணிட்டேன். நான் எனக்கு எத்தனை படம் பண்ணிருக்கேன்னு தெரில. ஸோ இத்தனை படங்கள் பண்ணியும் இன்றைக்கு வரைக்கும் புரியாதுன்னா, நீங்கள் வந்து மிகப்பெரிய ஹிட்டாகவும் நினச்ச படம்லாம் ஒரே நாளில் ஃப்ளாப். அட் த செகண்ட் ஃபஸ்ட்டு ஷோவோட காலியாக இருக்குது. நம்ம நினச்சே பார்க்காத படம் பயங்கர ஹிட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு எதுவுமே இது இல்லை. விக்ரம் வேதா வந்து பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. ரொம்ப ஏன்னா நான் விக்ரம் வேதா ஏன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன்னா, அந்த கதை எல்லாமே தாண்டி மியூசிக்கலாக நான் அந்த படத்தில் இருக்கிற எல்லா மியூசிக்குமே நான் பண்ணது எல்லாமே இங்கிலீஷ் படத்துக்கு. அது புஷ்கர் காயத்ரி அவங்களுக்குமே தெரியும். இப்போ விஜய் சேதுபதி அவர் வந்து வடையை வச்சுட்டு நடந்து போகிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பண்ண மியூசிக் வந்து பேட்மேனோட விஷுவல் வச்சு போட்டது. ஸோ என்னென்னா அப்படி பண்ணும்போது ஓகே நம்ம ஒரு குவாலிட்டியான ஒரு மியூசிக் பண்ணியிருக்கோங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு ரிவ்யூ வருது, நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது ஒரு பெரிய சேனல்லேருந்து தான் வந்துச்சு. என்னங்க இது மொக்க படத்தை எடுத்து வச்சுருக்குறாங்க, அதுவும் போக மியூசிக் டைரக்டர் யாருன்னு தெரில, அவர் விஜய் சேதுபதி அவர் வந்து போலீஸ் படிக்க வராங்கன்ட்டு டெரஸில் ஏறி நடந்து போகிறாரு, இவர் பாட்டுக்கு ஏதோ ஹோட்டலில் கேபரே ஆடுற மாதிரி ஒரு மியூசிக்கை போட்டு வச்சுருக்காருலாம் சொல்கிறாங்க. நமக்கு வந்து என்னடா போச்சா அப்படிங்கிற மாதிரி தான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் ஆக தான் வந்து அந்த படம் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு படம், ஒரு கல்ட்டு இப்படிலாம் போகும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாச்சு. என்ன நாங்கள் இங்கே இப்போ நான் என்ன தான் மியூசிக் பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரியும் சில படங்கள். இப்போ சாணிக் காகிதம்னு ஒரு படம், வஞ்சகர் உலகம்னு ஒரு படம் பண்ணிருக்கேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வஞ்சகர் உலகம்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் அது நல்ல படம்.
நல்ல படம்னா யாருன்னா எனக்கு நல்ல படம். இப்போ ஆடியன்ஸ் வந்து எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. பட் நான் மியூசிக்கலாக எவ்வளோ இன்புட் போட்டிருக்கேங்கிறது. ஸோ இப்போ என்னென்னா நான் என்ன படத்தில் ஒர்க் பண்ணுறேங்கிறத விட இப்போ அந்த மியூசிக்கெல்லாம் ஏன் இவங்களை கேட்க வைக்க முடியலங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். அதுக்கு ஸ்கிரிப்ட் அமையணும். இப்போ விக்ரம் வேதா மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சதுனால கைதி மாதிரி ஒரு படம். இப்போ கைதி படத்தில் மியூசிக்கே இல்லைனாலும் அந்த படம் ஹிட்டுங்க. மியூசிக்கே போடாமல் நீங்கள் வெறும் ஃபுல் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் மட்டும் அந்த படத்தை பண்ணிங்கனாலும் அந்த படம் கன்ஃபார்ம் ஹிட் ஆயிரும். ஏன்னா அந்த படத்துக்கான எல்லாமே இருக்குது அதில். பட் இந்த விக்ரம் வேதா மாதிரியும் கைதி மாதிரியோ இல்லை அடங்கமறு மாதிரியோ இந்த மாதிரி படங்கள் கதையான படங்கள் நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு தெரியும் இதுதான் பெஞ்ச் மார்க். நமக்கு இந்த படத்தில் இருந்தால் இன்னொரு 10 படம் நமக்கு இதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா இங்கே வாய்ப்பு எப்படி வருதுன்னா ஒரு வெற்றியை வச்சு தான் நமக்கு வாய்ப்பு வருது. இப்போ நான் வந்து சாம் பயங்கர டேலண்ட்டு அப்படின்னா மறந்துடுவாங்க, என்னை மறந்துடுவாங்க. இப்போ நான் ஒரு படம் எனக்கு ஹிட் ஆகுது. இப்போ இந்த புஷ்பா ஹிட்டு அப்படிங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நார்த்தில் இருக்கிற எல்லா சினிமாவும் வருது. ஹிந்தி படமெல்லாம் வந்து என்கொயரி வருது, தெலுங்கு வருது. பட் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் தான் அடுத்த ஒரு படம் வேறு ஒரு படம் ஹிட்டு வேறு யாரோ கொடுத்து பண்ணும்போது டக்குன்னு நம்மளை மறந்துடுவாங்க. ஸோ நம்மளை ஞாபகம் வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா பார்ட்டிக்கு போகணும். நான் போக மாட்டேன். ஏன்னா இங்கே பார்ட்டியில் தான் நிறைய படங்கள் வந்து உருவாகுது. உண்மை அதுதாங்க, நான் இதுக்காக சொல்லலை. என்னை சொல்லுவாங்க நீங்கள்லாம் ஏன் போனால் தாங்க உங்களுக்கு கான்டாக்ட் வரும் அப்படிம்பாங்க. எனக்கு இந்த ரியலாக நடந்த ஒரு விஷயம்லாம் இருக்குது. முந்தின நாள் வந்து டைரக்டர் இவங்கெல்லாம் சொல்லி ஓகே நீங்கள் தான் இந்த படம் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு படம் நல்ல பெரிய படம் தான் சொல்லிட்டு போனாங்க. அடுத்த நாள் பார்த்தா நான் இல்லை. எனக்கு என்னாச்சுன்னு கேட்குறேன். இல்லைங்க அவங்க வேறு ஏதோ ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணாங்களாம், அதனால அவருங்க பேசிட்டாங்கன்னு. சரி ஓகே, நம்ம அதுக்காக ஃபீல் பண்ணுறதில்ல. என்னென்னா வாய்ப்புகள் நமக்கு எது வரணும்னு இருக்கோ அது கன்ஃபார்மாக வரும். ஸோ விக்ரம் வேதா அந்த மாதிரி கதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி படங்கள் எல்லாத்தையுமே நான் பெஞ்ச் மார்க்காக வச்சுட்ருக்கேன். அந்த டைமிங்கில் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த டைமிங்கில் விக்ரமே தான். அதுக்கடுத்து ஒரு கதை வரும். அடங்கமுறைலாம் வரும்போது நான் நினச்சேன் இந்த படம் ரொம்ப நல்ல படம். ஸோ அது ஒரு இது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு படங்களாக வச்சு இப்போ கூட நம்ம பாலா சார் படம் நான் அவரெல்லாம் ரசிச்சிருக்கேன். நான் வந்து படிக்கும்போது நம்ம சேதுவெல்லாம் பார்த்து நம்ம வேறு லெவலில் ஃபீல் பண்ணியிருக்கோமா. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணாலே போதும் ஒரு படம். அது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, நம்மளை காரி துப்புனாலும் பரவாயில்ல. அது ஆக்சுவலி ஒர்க். ஆனால் அந்த படம் இப்போ நல்ல ஒரு ரிவ்யூ இருக்குது, நல்ல ரிவ்யூஸ். ஆமாம் ஆமாம். ஸோ சந்தோஷம் இருக்குது அதில். ஸோ எல்லா படத்துக்குமே பெஞ்ச் மார்க் இருந்துக்கிட்டே இருக்குது நமக்கு. அது நம்ம சூஸ் பண்ணுவோம். இந்த படம் சரி ஓகே இது நல்லா ஹிட் ஆகும். கதையாக சொல்லும் போதெல்லாம் நல்லா இருக்குங்க. எடுத்துகிட்டு வரும்போது தான் பிரச்சனை வரும் நிறைய படங்களுக்கு. ஸோ அதனால் என்னென்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த படம் பார்த்துட்டு ஓகே இந்த படம் வந்து இதை கொஞ்சம் நல்லா பண்ணணும். அதுக்காக எல்லா படமும் அப்படி இல்லை, எல்லா படமும் நல்லா தான் பண்ணுவோம். பட் இந்த படம் வந்து கூடுதல் சிரத்தை எடுப்போம். ஏன்னா ஒரு படம் மியூசிக்கை டிமாண்ட் பண்ணும், அதுவே ஸ்கிரிப்டே டிமாண்ட் பண்ணும். எனக்கு வரக்கூடிய படங்கள்லாம் அப்படி இருக்குது மேக்ஸிமமாக. அதனால ஒரு வேளை வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் நமக்கு நல்லா பண்ணுறோங்கிறது ஒரு ஃபீல் இருக்குது. அப்படிதான் நல்லா இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம். சரி, இப்போ நீங்கள் சொன்ன மேட்டர் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா உங்களுக்கான வாய்ப்பு அடுத்த படத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் நீங்கள் செட் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு வெற்றியாக நீங்கள் கொடுத்தா தான் அடுத்த படம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. தேர்ஸ் நோ ஒரு பேக்ரவுண்ட் நமக்குன்னு ஒரு பேக்ரவுண்டோ நமக்கு பேரண்ட்ஸோட ஒரு சப்போர்ட்டோ இல்லை மற்ற ஒரு சப்போர்ட்டோ இல்லாமல் தனியாக நிற்கிறோன்ற போது நம்ம ஒர்க் தான் அடுத்த ஒர்க்கை தரப்போகுது. இது எவ்வளோ ப்ரெஷரைசிங்காக இருக்குன்னா பிகாஸ் அது நம்ம கையிலையுமே இல்லைல்ல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே சில படங்கள் ஸ்டோரி வைஸ் சொல்கிறப்ப நல்லாயிருக்கும், அதை எடுத்துகிட்டு வர்றப்போ சில டெக்னிக்கல் விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலைன்றப்போ அது சரியாக போகாது. அது நம்ம மேலே அந்த ஃபால்ட்டும் இருக்காதுல்ல. எப்படி சொல்கிறீங்க எனக்கு புரியல. நம்ம மேலே எப்படி ஃபால்ட்? மியூசிக் டிரெக்ஷன் மேலே அதில் அவ்வளோ எடுத்துக்க முடியாதுல்ல ஃபால்ட். இல்லை ஃபால்ட் நம்ம எடுத்துக்க முடியாது. என்னென்னு கேட்டிங்கன்னா சில கதைகள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நோட்டான்னு ஒரு படம் பண்ணலாம். ஆமாம். இப்போ அந்த படம் வந்து வெட்டாட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் தழுவின ஒரு படம். அந்த நாவலை படிச்சிருந்தீங்கன்னா நான் கூடுதல் படிக்கிறதுனால சொல்கிறேன், நான் படிக்கிறேன். அந்த நாவல் படிச்சிருந்தீங்கன்னா அந்த படம் வந்து கண்ணை மூடிட்டு யாருனாலும் எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ என்னென்னா நம்ம இங்கே என்னன்னாங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பெரிய படம் சின்ன படம் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. நான் இப்போ இந்த பெரிய படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது எதுக்குன்னா இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை வந்து மியூசிக்கலி அதை வந்து நீங்கள் ஒரு சாதாரண படத்தில் பண்ணி கஷ்டப்பட்டு போடுவீங்க, ஆனால் யாரும் கண்டுக்கிறாமல் கடந்து போயிடுவாங்க. போன வருஷம் வந்து எனக்கு அப்பப்போ ஒரே நாளில் 2 படம் 3 படம் ரிலீஸ் ஆகும். இந்த பொங்கலுக்கு 3 படம். ஆமாம். அந்த டைமிங்கில் வந்து எனக்கு வந்து 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஒன்று வந்து அது பேர் சொல்லலை, அது ஒரு பெரிய படம். இன்னொரு படம் வந்து வரலட்சுமி அவங்க நடித்த ஒரு படம். அந்த படம் வந்து கதை அருமையான கதை. ஆல்ரெடி அந்த படத்துக்கு நிறைய அவார்டெலாம் வாங்கின படம். அந்த படம் வந்து சூப்பர் படம். அந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கூட 5 பேர் தான் உட்காந்துருக்காங்க. நல்லா இல்லாத இன்னொரு படம், அதுவும் நான் தான் பண்ணேன். கேவலமான படம் எனக்கே தெரியும்.
அந்த படத்தில் ஊரே உட்காந்து எல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க. எப்படின்னா என்னடா படம் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு நல்ல படம் பக்கத்தில் எடுத்துருக்கோம், நீங்கள் தான் பார்க்க மாட்டேறீங்க, மைண்ட் வாய்ஸ் நமக்கு. ஸோ என்னன்னாங்க இங்கே வந்து நீங்கள் நல்ல படம் கெட்ட படம் அப்படின்னு ஒன்றுமே இல்லைங்க. இது எல்லாமே சாப்பாடு ஆக்கிற மாதிரி தான். இப்போ நீங்கள் திடீர்னு நீங்கள் சமைக்கிறீங்க, எல்லா நாளும் நல்லாயிருக்கும், திடீர்னு ஒரு நாள் வந்து அடி பிடிச்சிரும், இல்லை ஏதோ ஒன்று ஆயிரும், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றது இல்லை, அவ்வளோதான். இது அப்படி தான் கடந்து போகணுமே தவிர இதனால் ஆக்சுவலி டைரக்டர்ஸ்க்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். இந்த மாதிரி ஒரு படம் நல்லா கொடுக்கலன்னா அவங்களுக்கு. பட் மியூசிஷியனாக நமக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த படத்தில், என்ன பார்ட்டு, ஸோ அது நம்மளை பாதிக்காது. பட் அதான் சொல்கிறேன்ல, இங்கே என்னன்னாங்க டெக்னீஷியன் எல்லாரையுமே ஒரு படம் ஹிட்னா தூக்கி வச்சு பேசுவாங்க, பிச்சுட்டாருங்க அந்த இடத்துல ஒரு வயலின் பிட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஜெயிச்சா தோத்தா டைரக்டர் மட்டும் தான் திட்டுவாங்க. அது ஒரு பாவம் தான் டைரக்டர். அவர் என்ன பண்ணுவார் ஆக்சுவலி என்னென்னா எண்ட் ஆஃப் த டேங்க இங்கே வந்து வெற்றி பெற்றால் மட்டும்தான் நம்மளை பார்ப்பாங்க, இல்லைனா நம்மளை பார்க்க மாட்டாங்க. வெற்றி ஆகணும்னா இப்போ வந்து நல்ல கதை வேணும், பெரிய ஹீரோ வேணும், இதுதான் உண்மை. நீங்கள் நல்ல கதையை சின்ன ஹீரோவுக்கு பண்ணிட்டீங்கனாலும் காணாமல் போயிடும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்லேன்னா, நல்ல கதைகள் உள்ள டைரக்டர்ஸ் நமக்கு இருக்காங்க, அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது பெரிய ஹீரோக்களோடது. ஸோ இங்கே கதைக்கு நிறைய பஞ்சம் இருக்குது. நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ நீங்கள் சாணி காகிதம் எடுத்துக்கோங்களேன், அந்த படத்தில் லாஸ்ட்டு ரீல் வரைக்கும் நம்ம கீபோர்டே தொடலை. அதாவது மியூசிக்னால் என்னென்னா தண்ணி கேனை வச்சு அடிக்கிறது, ஏதாவது 2 குச்சி வச்சு கட்டை வச்சு தட்டுறது, இப்படியே தான் மியூசிக் இருக்கும். ஃபுல்லாக ட்ரைபல் மியூசிக், ஃபுல்லாக என்னோடய வாய்ஸ்லேயே நிறையா இருக்கும். ஸோ இவ்வளோலாம் ட்ரை பண்ணோம். படம் பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியாது, தெரியவே தெரியாது. அது பயங்கரமாக இருக்கும். அதில் இருக்க ஒரு தீம் இருக்கும், அதோட மெயின் தீம். அதுவே பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் வந்து மிமிக்ரிலாம் பண்ணுவேன். மிமிக்ரி பண்ணுவேங்கிற பேரில் ஏதோ ஒன்று கற்றுவேன். அதாவது நான் நடிகர்கள்லாம் இல்லை, நான் சொல்கிறது சின்ன வயசில் இந்த கோழி கூவுது காலைல 5 மணிக்கு இப்படின்லாம் நான் சொல்கிற ஸ்கூலில். ஸோ அதில் ஒரு தீம் இருக்கும், இப்படி ஒன்று இருக்கும். இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணது தான் அந்த சாணி காகிதத்தில் உள்ள தீம். இப்போ இருக்கிறதுல வந்து புஷ்பாவில் வில்லன் தீம், அதுவுமே அதான் சொல்கிறேன்ல. இது என்னன்னாங்க, இது இப்போ வாய்ஸுக்கு ஒரு தனி ஃபீல் இருக்குங்க. இந்த உலகத்தில் எல்லாமே சத்தம் தான். இங்கே எதுவுமே மியூசிக் கிடையாது, எல்லாமே சத்தம். அதில் நல்ல சத்தம், நல்ல ஃப்ரீக்வன்சி மட்டும் மியூசிக் ஆகுது, மோசமானது அப்படிங்கிறதான். ஸோ நான் என்ன யோசிப்பேன்னா, ஒரு ஆடியன்ஸை ஈஸியாக கனெக்ட் பண்ணணும்னா வாய்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ அது டெம்ப்ளேட்டாக இருக்கும். சிலர்லாம் கீழே கமெண்ட்ஸ் எழுதாங்க, இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது கத்திக்கிட்டே இருப்பான் இப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்காக கவலைப்படக்கூடாது. ஏன்னா ஆக்சுவலி என்னென்னா என்னோட கூடுதல் தீம்ஸ் இப்போ விக்ரமேதாவாக இருக்கட்டும் எல்லாமே வாய்ஸ்லேயே வரும். அடங்கமரு அது ஒரு கனெக்ட் கிடைக்கும் ஆடியன்ஸோட. இப்போ நீங்கள் ஒரு பேசுகிற கனெக்ட் தான். அந்த காலத்தில் லாங்குவேஜ் இல்லாத போது ட்ரைபல்ஸ் எல்லாமே வந்து பேசும்போது எப்படி பேசுகிறாங்க, கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா வெறும் சவுண்ட் வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் உண்மையாக நம்புங்க, சாணி காகிதம் படம் ஃபுல்லாகவே அதுதான் கான்செப்ட். அந்த கான்செப்டில் பண்ணது தான் அந்த படம். அது ஒர்க் ஆச்சு. இப்போ நீங்கள் ஒரு எமோஷனை கன்வே பண்ணுறதுக்கு ஒரு இந்த மாதிரி ட்ரைபல் கைண்ட் ஆஃப் மியூசிக்கும் சவுண்டும் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. கிளைமேக்ஸில் மட்டும்தான் அந்த படத்துக்கு வந்து நம்ம வந்து தேவைப்படுறதுனால ரொம்ப மியூசிக்கலாக போகணுங்கிறத எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி முயற்சிகள் இருக்குல்ல. இப்போ இது சாணி காகிதத்துக்கு பதிலாக, ஏன்னா சாணி காகிதம் ஏன்னா அது வந்து கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்குது. இப்போ அதே மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்களோட படம், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, அதில் நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கோம்னா விக்ரமேதாவெல்லாம் நிறைய ட்ரை பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணால் தானே நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் வரணும். கரெக்ட். இந்த மாதிரி புது டெக்னிக்ஸ் எல்லாம் பெரிய படங்களில் பண்ணோன்னா அது இன்னும் பெரிதளவில் பேசப்படும்ன்றது தான். இப்போ சொல்லலைனாலும் தெரியாது. இப்போ நீங்கள் இப்போ புஷ்பாவில் வந்து அந்த வில்லன் மியூசிக் இருக்கு இல்லையா, அது வந்து ஆக்சுவலி நான் பண்ணும்போது சிரிப்பாங்க, கூட இருக்கவங்களாம் சிரிப்பாங்க. என்னென்னா ஏங்க இது ஒரு மியூசிக் ஏங்கம்மாங்க, ஆமாங்க இதான் மியூசிக் எப்படி வருது பாருங்கன்னு. இப்போ இது இருக்குல்ல, இதுதான் அந்த படத்தோட ஒரிஜினலாக அந்த தீம். இப்போ நான் பேசினேன், இப்போ கற்றுனில்ல, இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணது தான் வில்லனோட தீம், ஃபகத் ஃபாசில் அவரோட தீமை. நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது என்னன்னாங்க, இது அவ்வளோதான். இப்போ நீங்கள் வேணால் ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள், இவ்வளோ தான். ஸோ என்னென்னா மற்றவங்களுக்கு இது சாதாரணமாக இருக்கலாம், இதோட ஒரு பில்டப் இருக்குல்ல, இதுக்கு பின்னால் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் தான் ஒர்க்கு. ஸோ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சோர்ஸ் இல்லை நமக்கு, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோன்னா பாட்டை பற்றி நமக்கு ப்ரூவ் பண்ணணும். இப்போ சாம் வந்து நல்லா பாட்டு பண்ணுவார், லவ் சாங் பண்ணுவார் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு ஒரு சோர்ஸ் கிடைக்கணும்ல. இப்போ எனக்கு ஸ்பீட் ராஜா இதராணின்னு ஒரு லவ் படம் கிடச்சிச்சு, அதனால் அதில் எல்லா பாட்டும் போட்டோம், ஹிட் ஆச்சு. வரதெல்லாமே கொள்ளை கற்பழிப்பு இப்படியாக தான் வருது. அப்போ அது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ வரக்கூடிய படங்கள், இப்போ சில படங்கள், கைதி நல்ல படம் தான், ஆனால் கைதியில் பாட்டே இல்லை. இப்போ அடங்கமருவில் ஒரே ஒரு பாட்டு தான் இருந்துச்சு, அந்த பாட்டு ஹிட், ஓ சாயாலின்னு. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு பிம்பம் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவல் பண்ணிடுவாருங்க. அது எப்படின்னா சின்ன ஒரு கோடு போடுறோம், அது பெரிய கோடாக தான் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் வேறு ஒரு பெரிய கோடு போடும்போது என்ன ஆகுதுன்னா அது சின்னதாகிடுது. அவ்வளோதான். ஸோ என்னென்னா எனக்கு இந்த கமர்ஷியலாக பாட்டுங்க பண்ணணும்னு ஆசைகள்லாம் இருக்குது. வரலையே இல்லை, அது நான் என்றைக்குமே ஃபீல் பண்ணது கிடையாது. இப்போ
இப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன இருக்குன்னா, இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எல்லாருமே, அதாவது நான் சொல்கிறது மிகப்பெரிய டைரக்டர்ஸ்னால் பெரிய படம் பண்ணவங்க, இப்போ ஒரு படம் 2 படம் பண்ணவங்களே நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ். அவங்கெல்லாம் என்னை எங்கேயாச்சும் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இந்த ஸ்கிரிப்ட் நான் எழுதினதே வந்து உங்கள் மியூசிக்கோட அந்த சவுண்ட் ட்ராக் கேட்டுதாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஒருத்தர் எழுதிட்டாருன்னா உடனே பேக்ரவுண்ட் ஸ்கோருக்குனா சாம் யோசிக்கணுங்கிற ஒரு பிம்பத்தை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோங்கிறதுல அதே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் இல்லையா? எழுதும் போதே உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு, இந்த மியூசிக்கு அவர் கரெக்டாக பண்ணிடுவார் அப்படின்றதெல்லாம் இட்ஸ் பிளெஸிங் தான். ஸோ இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல சார், இப்போ லவ் பாட்டுனா அதுக்கான ஒரு சோர்ஸ் வச்சு பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கொலைன்னு வர்றப்போ கஷ்டமாக இருக்குன்னு. இந்த யுவன் சார் வந்து சொல்லியிருப்பார், லவ்வோ இல்லைன்னா இந்த ஹார்ட் பிரேக் மாதிரிப்பட்ட சாங்ஸ் எல்லாம் வர்றப்போ வந்து பர்சனலாக என்னுடைய ஸ்டோரிஸ் கொஞ்சம் ரிலேட் பண்ணிப்பேன், என்னுடைய காலேஜ் மெமரிஸ் வரும் அப்படின்னா உங்களுக்கு மெமரிஸ் வருமா? நீங்கள் இல்லை, நான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. அப்படியா? எனக்கு வந்து இது வரைக்கும் நான் பண்ண எந்த பாட்டும் எதுவுமோ யாரையும் நினச்சி பண்ணது அப்படிலாம் கிடையாது. அந்த கதாபாத்திரத்தை நினச்சி பண்ணது தான். ஏன்னா நீங்கள் நம்புங்க, நான் முன்னாலலாம் எனக்கு கம்போஸ் பண்ணதுக்குன்னா என்னென்ன தெரியாதுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு டைமிங்லலாம் என்னென்ன தெரியாது. மியூசிக்னா மியூசிக் தெரியும், பட் சினிமாவில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு எதுவும் தெரியல. இப்போல்லாம் எப்படின்னா, ஒரு லவ் சாங் பண்ணிகிட்டே இருப்போம், திடீர்னு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரேப் சீன், அதுக்கு ஒரு மியூசிக்கு, ஈவினிங் டீ குடிச்சிட்டு வந்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா எமோஷ்னலான அப்பா சென்டிமெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இதில் நான் என்னுடைய ரியல் ஃபீலை நான் உள்ளே கொண்டு வந்து பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் இவ்வளோ மூட் ஷிஃப்ட் பண்ண முடியாது. நம்ம ஹியூமன், நீ அவ்வளோ மூட் ஷிஃப்ட்லாம் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம வந்து ரோபோ கிடையாது. ஸோ என்னென்னா, இப்போ என்ன ஆகுனா, நான் என்ன யோசிப்பேன், கண்ண மூடி உட்காந்து ஓகே அந்த படம் அந்த ஹீரோ வந்து ஆட்டோ ஓட்டுறாரு, அவருக்கு என்ன பாட்டு வேணும், இப்படி தான் போயிடுமே தவிர நம்மளுடைய ஃபீலை கொண்டு வர எனக்கு மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை இருக்கலாம், என்னுடைய இதில் வந்து அப்படி கிடையவே கிடையாது. நம்மளுடைய சொந்த எமோஷன் அதில் ஒர்க்கே ஆகாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு சண்டை போடுறேன், ஒருத்தவங்க கூட பயங்கர சண்டையில் உட்காந்துரு, இப்போ வந்து அழகான ஒரு லவ் சாங் பண்ணால் என்னால் எப்படி போட முடியும்? வாய்ப்பே கிடையாது. அதேமாதிரி என்னுடைய எந்த பர்சனல் விஷயங்களுமே என்னோடய மியூசிக் இது வரைக்கும் பாதித்தது இல்லை. ஆமாம், பயங்கர கோவப்பட்டுட்டு உட்காந்து நல்லா ஜாலியாக பாட்டு போட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த டசக்கு பாட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், காரில் போட்டது தான் அந்த பாட்டு. காரில் போகும்போதே போட்டு போன பாட்டு, அது ஒருத்தவங்களை திட்டிக்கிட்டே போட்டது. அதுதான், அது ஈஸி தான். அது எப்படி சார் அந்த சினாரியோ எப்படி? இல்லை, சும்மா நான் நார்மலாக இப்போ எப்பயுமே நான் கம்போஸ் பண்ணுறதுக்குன்னு உட்காரலாம் மாட்டாங்க. இப்போ உட்காந்து கம்போஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. இப்போ இந்த இது ஷோ முடிஞ்சு போகும்போது அப்படியே ஏதாவது ஒரு பாட்டு டக்குன்னு மனசில் அப்படியே தோண்டிட்டு நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறது தான். என்னுடைய ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டரில் தான் இருக்கும், என்னோட எல்லாமே இருக்கும் அதில். இது வரைக்கும் வந்த பாட்டுங்க எல்லாமே. ஏன்னா இப்போ நம்ம உட்காந்து ஒரு ஃபீல் பண்ணி அப்படியே மேலே அதெல்லாம். சார், அப்போ நீங்கள் சுவிட்சர்லாண்டுக்குலாம் போய் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் கிடையாது? இல்லை, ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு என்ன புரிதல்னா, ஏன் இப்படி போகிறாங்கன்னா, ஒருவேளை வந்து அவங்கெல்லாம் ஒன்றா ஜாலியாக இப்போ ஒரு டீமாக வந்து ஒரு மிங்கிள் ஆகிறதுக்காக இருக்கும். ஓகே, மேபி ஒரு ஐஸ் பிரேக்கிங் மாதிரி. இந்த ஃபஸ்ட் நைட்டுக்கு அனுப்புவாங்கள்ல 2 பேரை புரிதலுக்காக வெளியில் இருப்பாங்கன்னு, அந்த மாதிரி ஒரு படம் தொடங்கும் போது கேமராமேன், டைரக்டரு இவங்கெல்லாம் ஒரு ஃபீல்டில் வரணும், ஒரு பேஜில் வரணுங்கிறதுக்காக ஒரு வேலை அதுக்காக அனுப்பலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, பட் நான் போனதில்லை அப்படி. ஆக்சுவலி நான் ஒரு படம் போயிருக்கேன், அது வந்து உப்புமா படம், அது படமே வரல. அது வந்து தொடக்க காலங்களில் நான் சொல்கிறது, எனக்கு படமே கிடைக்காத போது இந்த பிகினிங் ஸ்டேஜில் ஒரு படம் ஊட்டிக்கு கூப்பிட்டு போனாங்க கம்போஸ் பண்ணலான்ட்டு. நான் கேட்டேன், எதுக்கு இங்கேயே பண்ணலாமே? இல்லைங்க, அங்கே போனால் நல்ல மூடு கிரியேட்டாக. சரி, அவங்களுக்கு மூடு கிரியேட் அங்கே போனால் தான் தெரியுது. அவங்க வந்து என்னென்னா ஜாலியாக இருக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறது, ஜாலியாக இருக்கிறது. டைரக்டர் மட்டும் ரொம்ப சீரியஸ். ஃபஸ்ட்டு படம் அவருக்கும், அவர் இன்னும் படம் பண்ணல. அவர் என்ன பண்ணுவார், காலையில் குளிரில் உட்காந்து அந்த பெட்ஷீட் எடுத்து, அவருக்கு நல்ல குளிர், என்ன எழுப்பி விட்டு, நான் ஹாஸ்டலில் படித்தேன் சின்ன வயசில், ராயப்பன்பட்டியில் ஹாஸ்டலில். அங்கே 5 மணிக்கு அடித்து எழுப்பி விடுவாங்க. அதே மாதிரி இவர் வந்து எழுப்பி விட்டு என்னை வந்து கீபோர்டை பார்ப்பார், என் ஃபேஸை பார்ப்பார். அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, இப்போ பாட்டு கம்போஸ் பண்ண வந்திருக்கோம் நான் வேலை அப்படின்னு. என்னால் அப்படிலாம் போட முடியாது. நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஏங்க இப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் நான் ப்ரெஷ் பண்ணிகிட்டே நான் பாட்டு கம்போஸ் பண்ணிட்டு வந்துடுவேன், அவ்வளோதான் அது. ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ் தான் நினைக்கிறேங்க. அது அப்படி எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறதுனால சில மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் என்னை திட்டலாம், ஒரு வேலை இவர் ஏங்க இப்படி சொல்கிறா அப்படின்னா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அக்கார்டிங் டு யூ, உங்களை பொறுத்த வரைக்கும் அது தேவைப்பட்டது இல்லை இது வரைக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு கதை எழுதுறீங்க, ஒரு கதை யோசிக்கிறீங்க, இல்லை ஒரு நாவல் படிக்கிறீங்க. ஒரு நாவல் படிக்கும்போது உங்களுக்கு அந்த நாவலோடைய இப்போ ஒரு இடம், ஒரு பீச்சில் 2 பேர் நடந்து போகிறாங்க, அப்படியே ஒரு மூன் அங்கே தெரிஞ்சிச்சு நைட்டில், ஒரு அலை வந்து காலில் அடிச்சிச்சு, இப்படின்னு ஒரு நாவல் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் கண்ணை மூணினா உங்களுக்கு என்ன வரும்? விஷுவலைஸ் பண்ணுவீங்க. 100% உங்களுக்கு வருமா இல்லையா? வரும். ஸோ இது எப்படி வந்துச்சு? இது வந்து நீங்கள் ஒரிஜினலாக அந்த பீச் கிட்ட போகணுன்னு இல்லையே, இந்த கதை படிக்கணுங்கிறக்காக நம்ம அங்கே போகணுன்னு இல்லை. ஸோ எல்லா க்ரியேட்டிவிட்டியும் கண்ணை மூடனா வருங்க. அதுக்கு நம்ம எங்கேயும் போகணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம கம்ஃபர்ட் தான். எனக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்குது. அது
நான் என்ன சொல்லுவேன், அப்படி போய் செலவு பண்ணுற காசு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல பெரிய சிங்கர் போடுங்க, நல்ல ஏதாவது ஒரு ஆர்கெஸ்ட்ரா இன்னொரு 20 பேரை கூப்பிடுங்க, ரெக்கார்ட் அப்படி தான் சொல்லுவேன். ஓகே இது ஓகே தேவையில்லாத செலவு தான் என்ன பொறுத்தவரை. ஓகே வெரி நைஸ். இப்போ நீங்கள் சொன்னதில் அதில் ஒன்று சொன்னீங்க, ப்ரஷ் பண்ணுற நேரத்தில் நான் வந்து சாங் கம்போஸ் பண்ணிடுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு. ஸோ த குவிக்கஸ்ட் டைம் யூ டுக், இது நான் இந்த சாங்கை நம்ப மாட்டேங்க, நான் இவ்வளோ சீக்கிரத்தில் இதை முடித்தேன் அப்படின்னா அது என்ன பாட்டாக இருக்கும்? சாங்கா சில பாட்டில் நான் வந்து ஒரே இதில் பாடியிருக்கேன். இப்போ எப்படின்னா உயிருருவாதன்னு ஒரு பாட்டு இருக்கும், இரவுக்காயிரங்க உயிருருவாத. அந்த பாட்டு வந்து ஆக்சுவலி நான் வந்து ஒரு கிட்டார் மட்டும் ஒரு 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 அப்படி போட்டு விட்டுட்டு அது கண்டினியூஸாக ஒரே இதில் பாடினது. இப்போ சரணமே அதுக்கு லிரிக் நான் தான் எழுதினேன். நான் எப்பயுமே லிரிக் நான் எழுதுவேன், லிரிக் ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ அதுக்கு நான் சொன்னேன்ல முன்னாடி நான் லிரிக் எழுதுக்கு தான் வந்தேன். ஸோ அது அந்த அந்த சரணமெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அது எங்கேயுமே நிறுத்தலை. ஓ நினப்பு நெஞ்சு குழி வர இருக்கு, அது லிரிக்காக யோசித்துக்கிட்டே பாடினது அந்த பாட்டு. அது பாடி முடித்தோடனே நல்லா இருக்கா, ஒரே தடவை பாடிட்டோம், ஒருவேளை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறது. அது அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு நிறையா தடவை வந்திருக்குங்க. அது ஓவராக கான்ஃபிடென்ட்டாக இல்லை, கான்ஃபிடென்ட்டாகவே இருந்திருக்கு. சில டைம் தப்பாகவும் ஆயிருக்கு. இப்போ கைதியோட தீம் மியூசிக்கெல்லாம் வந்து சும்மா ஒரு செகண்டில் போட்டது தான். அது அது வந்து வேற ஒன்று போட்டு பிடிக்காமல் பண்ணது. அதே மாதிரி தான் இந்த பாட்டு, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. சிலதெல்லாம் வந்து ஹிட் ஆகாமலும் போயிருக்கு. இப்போ நம்ம வந்து சீக்கிரமாக பண்ணது, ஆனால் அதில் வந்து நமக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்கும், ஆனால் அது வந்து ஹிட் ஆகாமவும் அப்படி இருந்த பாட்டு அது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ரொம்ப, ஆனால் அது பெருசாக ரெகக்னிஷன் எனக்கு கிடைக்கல அப்படி சொல்லிக்கலாம். பாட்டுக்கா பாட்டு நிறைய பாட்டு இருக்குங்க, எக்கச்சக்க சாங்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இப்போ போகாத என்னை விட்டு பாட்டு பயங்கர ஹிட் அந்த படத்தில். அதே ஃபீலுக்கு நான் வந்து ஏனோ பெண்ணேன்னு ஒரு பாட்டு இஸ்பீட் ராஜாவிலையும் பண்ணேன், அது ஹிட்டு தான் இல்லைன்னு சொல்லலை. பட் அது அந்தளவு ஏனோ பெண்ணே அப்படின்னு ஒரு பாட்டு, அதில் ஒரு 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 நிறையா ஒரு ஃபீல் இருக்கும். அதில் நிறைய பாட்டுங்க, எக்கச்சக்க சாங். ஏன்னா நான் அந்த 80களில் பிறந்து வளர்ந்ததுனால என்னன்னு தெரியல, நம்ம வந்து இப்போ ஒரு குத்துப்பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 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 நம்ம டைரக்டர் கூட உட்காந்து கம்போஸ் பண்ணுவோம். குத்துப்பாட்டுன்னா நான் சொல்கிறது வந்து லவ் சாங் தான். இப்போ லவ்வே அவங்களுக்கு ஃபோக்காக தான் வேணும் எல்லாருக்குமே. நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக ஒரு பாட்டு பயங்கர கார்டெலாம் பிடிச்சி வேறு மாதிரி ராஜா சார் என்ன பண்ணிருக்கிறாரு, எம்எஸ்சி இப்படின்லாம் நம்ம அவங்களாம் நினச்சி, இல்லை ரகுமான் சாரை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணி அப்படி ஒன்று பண்ணுவோம்னு நினச்சி பண்ணும்போது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கிறதே இல்லைங்க. சும்மா நீங்கள் இப்படி டேப் பண்ணிவிட்டு காலை ஒரு 6/8 ஃபீலுக்கு ஏதோ ஒன்று ஒரு கேவலமாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உடனே இதுதாங்க வேணுமாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கான்ஃபிடென்ட் டோட்டலாக கீழே இறங்கிடுது. டோட்டலாக என்ன தோணுதுன்னா, அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்ம கேட்க வைக்கிற அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டிலேயே பையன் என்ன சொல்லுவான், அப்பா நீங்கள் வந்து இன்னும் பழசுலேயே இருக்கிறீங்க, கொஞ்சம் வேறு மாதிரி வாங்க பாருங்கள், வேறு லெவல் வைப்பு, பசங்க வேறு லெவல் பண்ணுறாங்க. பட் நான் அதை மதிக்கிறேன், நம்ம அது மாதிரியும் பண்ணுறோம். பட் என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்தை கூடுதல், இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் டெய்லி தயிர் சாதம் நீங்கள் வெளி உலகமே பார்க்கல, உங்களுக்கு தயிர் சாதம் தான் இந்த உலகத்தினுடைய மிக சிறந்த உணவாக இருக்கும். கரெக்டாக? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இன்னொரு நாள் பிரியாணி கொடுத்து பாருங்கிறேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் என்னங்கன்னா, கேட்க வைக்கிற பாட்டுங்க எல்லாமே ஒரு மாதிரி ஃபாஸ்ட் பீட்டு, பயங்கர சவுண்டு, வேறு லெவல் இப்படி தான் இருக்குது. அதனால் எல்லோரும் வைப்லேயே இருக்காங்க. ஆனால் எவ்வளோ நேரத்துக்குன்னா அவன் எனர்ஜி எப்போ முடியும்? ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் முடிஞ்சிச்சுன்னா அந்த பாட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நம்ம முன்னால் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் முன்னாலேயும் இருந்தது. இப்போ நீங்கள் ஒன் சைடில் வந்து காத்தடிக்குதுன்னு ஒரு பாட்டு தேவா சார் போட்டிருப்பார், இந்த சைடு ரகுமான் சார் வேறு ஒரு சைடில் வந்து என் சுவாச காட்டேன்னு ஒரு பாட்டு வரும், மாறி இருக்கும். இளையராஜா சார் அந்த சைடில் வந்து விஜய் சார் படம் நம்ம இது கண்ணுக்குள் நிலவு, இந்த மாதிரி வேறு மாதிரி இருக்கும். நான் இதெல்லாம் கேட்டிருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். இன்னொரு சைடு வித்யாசாகர் சார், இன்னொரு யுவன், எல்லாமே கம்போசர்ஸ், எல்லாரும் பண்ணுற பாட்டுமே நல்லாயிருக்கும். பரத்வாஜி சார் பாட்டெலாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இத்தனை கம்போசர்ஸு, இத்தனை சாங்ஸு, எல்லாம் வேறு ஜேனரு, எல்லாமே ரசித்தோம். இப்போ அப்படி யாருமே இல்லையே. இப்போ நீங்கள் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய கம்போசர்ஸ் இருக்கிறாங்க, கூடிட்டாங்க. ஒரு 40-50 கம்போசர்ஸ் இருக்காங்க. பட் யார் பாட்டை நீங்கள் கேட்பீங்கன்னா யாருமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒரு சிக்னலுக்கு ஒரு சாங்கில் ஃபஸ்ட் லைன், இப்போ அவளை அடிடா அப்படின்னீங்கன்னா கேட்பாங்க, அவளைன்னு ஆரம்பிச்சிங்கன்னா மாற்றிடுவான். புரியுதா உங்களுக்கு? என்னென்னா இங்கே பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி, ஆப்ஷன்ஸ் இருக்குது. அத்தனை எஃப்எம், அத்தனை ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கானா, இதுன்னு எக்கச்சக்க சோர்ஸஸ் இருக்குது. நீங்கள் மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் என்ன ஆகுதுன்னா, மியூசிக்கோட குவாலிட்டி ரொம்ப கீழே போயிடுச்சுங்க, ரொம்ப கீழே போயிடுச்சு. இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில் அவங்க கேட்குறது, இப்போ நான் சொல்கிறத வந்து பாதி பேர் திட்டுவாங்க, இவனுக்கு போட தெரில, அதனால் வந்து இப்படி பேசுகிறாம்பாங்க. உண்மையாக சொல்லுவாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள். பட் என்னென்னா அது இல்லை. நீங்கள் எதை இவங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்களேன், அடுத்த ஒரு வருஷத்துக்கு எல்லாமே மெலடி சாங், சூப்பர் சாங்காக கொடுங்களேன், அடுத்த ஆடியன்ஸோட மூடே சேஞ்ச் ஆகிடும், வேறு லெவல். ஆமாங்க, எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். பட் இப்போ அப்படி இல்லை. அந்த காலத்தில் எல்லாருமே கேட்டாங்களே, நல்லா தானே இருந்துச்சு. மியூசிக்கோட ஜானரா மாறி இருக்கலாங்க, ஆனால் அது அந்த டேஸ்ட் எப்படி மாறும்? நீங்கள் டேஸ்ட் கொடுத்தா தானே, நீங்கள் கொடுக்கணுமே, கொடுக்கவே இல்லையே. எல்லா பாட்டுமே அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ அது எந்த மாதிரி படங்களில் கொடுக்க முடியும்னா, பெரிய படங்களில் தான் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு விஜய் சார் படத்தில் ஒரு நல்ல மெலடி வருதா,
ஒரு 5 படத்தில் கண்டினியூஸாக வரட்டுமே, எல்லாமே மைண்ட் செட் ஆயிடுவாங்க. ஆயிடுவாங்க. ஆமாம், இது இப்படி வந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்னு. அது ஒரு மிஸ்ஸாக இருக்குங்க. ஓகே இது ஒரு ஆக்சுவலி ஒரு நியூ விஷயம். ஏன்னா நிஜமாவே அது நடந்துட்டு தான் இருக்கு எல்லா இடத்துலையுமே. அந்த ஹை பீட் எனர்ஜி ரஷ்ஷிங் சாங்ஸ் இல்லை, நான் அது தப்புனே சொல்லலைங்க, அது இருக்கட்டும். இதுக்கும் அந்த ஈக்குவலான ஸ்பேஸ் இருக்கு. எல்லாமே கேட்கலாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சில பாட்டு வந்து ரொம்ப கம்மி நேரத்தில் பண்ண உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு. சில பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்காது மேபி, ஆனால் டிரெக்டர்ஸ் கன்வின்ஸ் ஆகியிருந்திருப்பாங்க, ப்ரொடியூசர்ஸ் கன்வின்ஸ் ஆகியிருந்திருப்பாங்க, ஹீரோஸ் கன்வின்ஸ் ஆகியிருந்திருப்பாங்க. அப்படி வச்ச பாட்டு சூப்பர் ஹிட் ஆகியிருக்கும். ஆமாம், கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். மொர்ராக்கான்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து எனக்கு பிடிக்கும். பட் என்னன்னா ரொம்ப எல்லாம் பிடிக்கல. ஆக்சுவலி ஓகே தான். ஏஎல் விஜய் சாரோட படம். அந்த படத்தில் ஆக்சுவலி 28 பாட்டு இருக்கும். லக்ஷ்மி அப்படிங்கிற பிரபுதேவா, ஏன்னா டான்ஸ் படம். ஸோ அந்த படத்தில் என்னென்னா, நான் எப்பவுமே நம்மளோட ஒரிஜினல் சவுண்ட்ஸில் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஒரு காரில் ஒரு பாட்டு ப்ளே ஆகிட்டு இருக்கும், குட்டியாக ஒரு பாட்டு அப்படி ப்ளே ஆகி போயிடும். இல்லைனா ஒரு கஃபேயில் ப்ளே ஆகிட்டு இருக்கிற சாங் நம்ம சாங்காக இருக்கும். நான் அந்த மாதிரி ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக பண்ணுவேன். ஆனால் அது கடந்து போயிடுவாங்க, யாருக்கும் தெரியாது. அதுக்கடையில் டயலாக்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ மொர்ரக்கா பாட்டு வந்து எனக்கு ஓகே பிடிக்கும். ஆனால் பயங்கரமாக பிடிக்குமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அந்த பாட்டு வந்து அந்த பொண்ணு டான்ஸ் ஆட போகுது, அந்த பொண்ணு தான் மெயின் லீடு. ஒன்று பண்ணேன், பட் பயங்கர ஹிட். என்னோட லிஸ்ட்டில் இப்போ அதுதான் ஹையஸ்ட் வியூ. ஆமாம். அது வரும்போது அது ஒருவேளை அதோட லிரிக்காக இருக்கலாம், மதன் கார்கே அவரோட லிரிக்ஸாக இருக்கலாம், இல்லை அந்த பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம், ஏஎல் விஜயோட மேக்கிங்காக இருக்கலாம். பட் அதான் சொல்லுங்க, இங்கே ஹிட்டு எதுவுமே நம்ம கையில் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி தான், நம்ம யோசிச்சு பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் அது பயங்கர ஹிட் ஆகிருக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருப்போம். ஆக்சுவலி அது அவ்வளோ ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கவே, அவ்வளோ ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்காத அந்த ஒரு பாட்டு டசக்குலாம் எனக்கு வந்து பயம்தான். அது எவ்வளோ நல்ல பாட்டு சார். இல்லைங்க, நான் தான் சொல்லலை. இப்போ நீங்கள் அதில் வந்து ஒரு அளவு இருக்குது. எப்படின்னா, தக 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 தத்தா தக 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 தத்தா தக 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 தத்தா தாத்தா, இதான் வந்து இதுக்கு எப்படி லிரிக் எழுதுவீங்க? இப்போ நீங்கள் ஒருத்தங்களுக்கு கம்போஸ் பண்ணி ஒரு பாட்டு கொடுக்கும்போது ஒருத்தங்களுக்கு இப்போ தன்ன நன்னா தன்ன நன்னா தன்ன நன்னா நான்னா இப்படின்னா நல்லா இருக்குங்க, சூப்பர்ன்றாங்க. ஆனால் தக 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 தத்தா தக 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 தத்தா இப்படின்னா இதுக்கு என்ன எழுதுவோன்னு ஒன்று இருக்கு. ஆமாம் ஆமாம். ஸோ இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஆனால் எனக்கு தெரியும் இது எழுதி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த டவுட்டெல்லாம் இருக்குல்ல, இந்த டவுட்டெல்லாம் இருக்கும். அதை மீறி வந்து ஒரு தடவை படகிட்டா மறுநொடிக்கல சொந்தம் இப்படின்லாம் இருக்குல்ல, அப்படியெல்லாம் வந்து அந்த பாட்டு ஹிட் ஆகும்போது தான் எப்பா பரவாயில்லைங்க, எதிர்பார்த்தது சில பாட்டுங்க அந்த மாதிரி எதிர்பார்த்து ஹிட்டும் ஆயிருக்கு. ஓகே பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடியும். சார் இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசணும். இதே மாதிரி ரொம்ப முக்கியமாக நான் வந்து உங்களை மீட் பண்ணுறப்போ கேட்கணுன்ற விஷயம் என்னென்னா அப்படின்னா, எவ்வளோ ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி நான் என்னோட பிளேலிஸ்ட்டை பார்க்குறப்போ நிறைய பாட்டு நான் திருப்பி கேட்குற பாட்டு எனக்கு தெரியல தட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி நிறைய லெஜெண்டரி ஹிட்ஸ் வந்து எல்லாருமே அதை நிறைய வாட்டி கேட்குற பாட்டு உங்களுடைய பாட்டாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து அதுக்கான ரெக்கக்னிஷன் நமக்கு கிடைக்கலையோ, நம்ம வந்து மற்ற ஒரு மியூசிக் டைரக்டர் மாதிரி வி ஈக்குவலி டன் சம் ஒர்க், ஆனால் அது அவங்கள மாதிரியோ இல்லை ஒரு நமக்கான அங்கீகாரம் கிடைக்கலையோ அப்படின்ற அந்த ஃபீல் எனக்காவது இருந்திருக்கா உங்களுக்கு? இல்லைங்க, இது இப்போ எப்படின்னா, இப்போ என்னுடைய பாட்டு வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். அது என்னோடதுன்னு தெரியலங்கிறதுல எனக்கு வருத்தம் கிடையாது. ஏன்னா இப்போ நான் இப்போ ஒரு பாட்டு பண்ணதுனால நான் வந்து ஒரு பெருமை அடைஞ்சிக்கிறேங்கிறது ஒன்று. அந்த படைப்பு இருக்குல்ல, அது வந்து சூப்பராக இருக்குன்னு எல்லாம் சொல்கிறதுங்கிற சந்தோஷம் ஒன்று. நம்ம இந்த 2வது கேட்டகரி. அதனால் என்னென்னா, நம்ம பாட்டை வந்து நம்ம பாட்டுனே தெரியாமல் ஒருத்தவங்க ரசிக்கும் போது அப்போ நம்ம நல்லா தான் போட்டிருக்கோங்க தான் எனக்கு முதல்ல எண்ணமே போகுதே தவிர, அது நான் தான் போட்டேன் இவங்களுக்கு தெரியலையேங்கிற வருத்தம் வரமாட்டேங்குது. அது வரமாட்டேங்குது. ஆனால் அதுக்கப்புறம் லேட்டராக வருது, ரொம்ப லேட். அது எல்லாரும் சொல்லி ஏங்க அவங்களுக்கு தெரியாதுங்க. நிறைய பாட்டு அந்த மாதிரி இருக்குது. நான் என்னப்பா நல்லவான்னு ஒரு பாட்டு இருக்கும், ஒரு சிவன் சாங். அது என்னதுன்னா, ஒரு சிவன் சாங்கு எல்லாருக்குமே வந்து பயங்கர கண்ணீர் வர அளவுக்கான ஒரு பாட்டு. அப்படி இருக்கும்போது இதை வந்து ஒரு கிறிஸ்டியன் ஒருத்தர் சாம் அவர் எப்படி போடுவாருங்கிற ஒரு மனநிலை எல்லாருக்கும். இவர் தான் போட்டிருப்பாராங்கிறது ஒன்று. அதனால் அந்த இதுக்கே கேட்க மாட்டாங்க. இப்போ நார்மலாக நம்ம டீ கடையில் டீ குடிப்போம் வெளியில் போய், நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், இது ஒருவேளை சாமா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குமே தவிர அவங்க கன்ஃபார்மாக இல்லைங்கிற முடிவு வந்துடும். ஏன்னா அவர் ஏன் இங்கே வர போகிறாரு அப்படின்னு. ஸோ என்னென்னா, இந்த பாட்டு இப்போ அனிருத் நிறையா பாட்டு என்னோட பாட்டுங்க பாடியிருக்காரு, எக்கச்சக்க சாங்ஸ் பாடிருக்காரு. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, அது ஹிட் ஆகும்போது அது அனிருத் பாட்டாயிருது சில டைம். ஆனால் அதில் எனக்கு சந்தோஷம் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய படைப்பு இருக்கு இல்லையா, அது ஹிட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அப்போ நீங்கள் மறைமுகமாக பின்னால் தேடும்போது யார் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம இருப்போம். நிறைய பாட்டுங்க, எக்கச்சக்க சாங் என்னுடைய பாட்டு நிறைய பேருக்கு வந்து ரிங்டோனாக வச்சுருப்பாங்க. ஆனால் அது என்னோடதுன்னு அவங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இருக்காது. ஸ்கூலில் வந்து டான்ஸ் ஆடும்போது அந்த மொர்ராக்கா சாங் சொன்னால அதுக்கெலாம் ஆடுவாங்க. ஆக்சுவலி
கூட இருக்கவங்களுக்கே தெரியாது. என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி ஏதாவது நடந்து பட்டுன்னு ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. இந்த மாதிரி நடந்து என்னடா உங்களுக்கு தெரியலையாடா அப்படின்னு. இல்லை ஆக்சுவலி என்னன்னா என்னோட வேலை பார்க்க வருவாங்க சிலர்லாம். இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால் நான் பண்ண பாட்டெலாம் தெரியாது. அது அப்படி இருக்கும். ப்ளஸ் நம்ம ஸ்டுடியோலேயே ப்ளே பண்ணாலும் அவங்களுக்கு சில டைம் தெரியாது. நான் விட்டுடுவேன். நம்ம பசங்க புதுசாக இன்ஜினியர்ஸ்லாம் வந்திருக்கோம். என்னன்னாங்க நம்ம இதெல்லாம் தாண்டி சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கே சில டைம்லாம் தெரியாது. அது அவங்க பாட்டை ரசிச்சிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ எங்கள் ஊரில் வந்து அக்காவோட வீட்டு சைடில் மூத்த அக்கா ஈரோட்டில், அவங்க சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த உயிர் உருவாத சாங் சொல்லல, அது அவங்க வந்து அந்த ரீல்ஸ் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அனுப்பிச்சிட்டு இப்படி போடுங்க பாட்டு, அப்போ தான் நான் வைப் பண்ண முடியுங்கிறாங்க. சரி ஓகே, நம்ம என் பாட்டையே எனக்கு ரெஃபரன்ஸ் அனுப்புறீங்களா? அது நம்ம அதுக்காக ஃபீல் பண்ணுறது இல்லை. பட் என்னென்னா இங்கே அதான் சொல்கிறேன்ல, இப்போ நம்ம என்னையை ப்ரமோட் பண்ணிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த பாட்டெலாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு 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 ஒன்று சொல்கிறது இருக்குல்ல, அது தேவைப்படுது போல் இருக்குது. ஆனால் நான் ஜென்யூனாக சொல்கிறேன், இது ஏதோ மேடைக்காக சொல்லலை, ஜென்யூனாக சொல்கிறேன். என்னுடைய படைப்பு ஹிட் ஆகுது இல்லையா, அங்கே நமக்கு ஆல்ரெடி ஒரு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடுதுங்க. அதுக்கு மீறி வந்து இப்போ நான் ஏன் இந்த படம் பண்ணல, நான் ஏன் அவரை மாதிரி பண்ணல, நான் ஏன் அவரை மாதிரி ஹிட் ஆகலை, நான் ஏன் அந்த பாட்டு மாதிரி பண்ணல, இதெல்லாம் எப்போ எனக்கு தோணுதோ, எப்போல்லாம் எனக்கு வந்து வருதோ, நான் இது உண்மை ப்ராமிஸாக சொல்கிறேன், இது வந்து எனக்கு அப்படி தோணுனதே கிடையாது. நம்ம ஏன் அவரை மாதிரி ஆகலைன்னு இன்றைக்கு வரைக்கும் நான் யார் மாதிரியும் யோசிச்சது கிடையாது. அப்படி என்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டனோ அப்போ நான் வந்து தடுமாற ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா இங்கே யார் மாதிரியும் பண்ணுறதுக்கு நம்ம வரல, நம்மளே இது பண்ண வந்ததே பெரிய விஷயம். ஒரு ஆக்சிடென்டல் நான் சொன்னேன்ல. ஸோ இது 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 நல்லா இருக்குது. இது நம்மளை ரசிக்கிறாங்களா, மறைமுகம் நம்மளை யாருன்னே தெரிய வேண்டாம். அது என்னன்னாங்க, அது ஒரு போதைங்க. அது சில டைம் என்ன ஆகுனா, நான் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டேன். இது நான் படம் சம்மந்தமாக பொதுவாக சொல்கிறேன். நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சி அவங்கெல்லாம் என்னை திட்டுவாங்க, இல்லை என்ன பண்ணுவாங்க. ஆனால் நான் அதை போய் நியாயப்படுத்தாமல் நான் எனக்குள்ளே சிரிப்பேன். எப்படின்னா, நான் தப்பு பண்ணலடா, உங்களுக்கு தெரியாதுடா அப்படின்னு ஒரு கெத்து இருக்குல்ல, ஒரு சைக்கோத்தனம் இருக்குல்ல, அது இங்கேயும் அப்ளை பண்ணிக்கிற வேண்டியது. அவ்வளோதான். என் பாட்டே எனக்கு ரெஃபரன்ஸ் அனுப்புங்க. என் பாட்டுடா அது. இல்லை அது நான் முன்னாள் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடபழனியில் குமரன் காலனின்னு அந்த ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் வந்து நான் வந்து சிடியில் என்னோடய பாட்டு, அப்போல்லாம் சிடி தான் கரெக்டாக இருக்கும். பென் ட்ரைவ் வந்த புதுசு சிடினா கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அதுதான் சரின்ட்டு நான் அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணி என்னோடய பாட்டு பெஸ்ட்டாக ஒரு 10 பாட்டு கம்போஸ் பண்ணி வச்சுருப்பேன். நானே பாடி இதெல்லாம் வந்து எதாவது கம்பெனியில் ஏறி கொடுக்குறது அந்த மாதிரி சும்மா போவோம். அவனே தெரியாது ஒரு கம்பெனியான்னு தெரியாது. அவங்க எல்லாருமே எதுக்கு ஆஃபீஸ் போட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி கம்பெனி தான். கொடுத்து எல்லாம் போகிறேன். ஒரு கம்பெனிக்கு போய் கேட்க போகிறேன், சான்ஸ் கேட்க போகிறேன். இதுக்கு முன்னால் கொடுத்த சிடியிலேருந்து ஒருத்தன் போட்டு அந்த பாட்டை கேட்குறாங்க. நான் சும்மா சொல்லுங்க, உண்மையாக சத்தியமாக நடந்தது. அவர் போட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டு போடணும் தம்பி அப்படின்னாரு. ஏங்க இது ஏன் பாட்டு தாங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோம். ஸோ அது வந்து அப்போ வந்து ரிலீஸ் ஆகாத பாட்டு. பட் இப்போ ரிலீஸ் ஆனாலும் யாருக்கும் தெரியறதில்ல. அது எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஒரு மிகப்பெரிய படம், அந்த படத்துக்கு இப்போ நம்ம ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே, இப்போ எனக்கு நான் நெக்ஸ்ட்டு ஒரு 4 டேஸில் அந்த பாட்டு ரிலீஸ் ஆக போகுதுன்னா இன்னையிலேருந்து ஒரு பில்டப் வரும். சாம் சிஎஸ்இன் இசையில் வர்ற இந்த இதுலேருந்து வேறு லெவலில் ஒரு பாட்டு வரப்போகுது இப்படின்னு ஒரு பில்டப் இருக்குல்ல. அடுத்து 2 நாள் 3 நாள் அப்படியே 1வது நாள் இப்படி வந்து ஒரு பில்டப் வந்து உலகமே பார்க்க போகுது. இப்போ இப்போ தெரியும் இது யார் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டப் இருக்குல்ல, இந்த பில்டப் நம்மக்கிட்ட இல்லை. இதுதான் பிரச்சனை. ஓகே. பட் அது இல்லைனாலும் கவலை கிடையாதுங்க. உங்களுக்கான ரெக்கக்னிஷன்ஸ் லோ. ஐ திங்க் நீங்கள் அதை விரும்புகிறீங்களா எனக்கு தெரியல. ஏன்னா உங்கள் கிட்ட பேசுகிறப்ப இன்னொன்று புரியுது. நான் நார்மலாக டீ கடையில் போய் நின்று டீ குடிக்கிறப்ப இன்னொருத்தவங்களுக்கு எனக்கு தெரியல, நம்மளை தெரியாத வரைக்கும் நம்ம நின்று அதில் டீ குடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல. நீங்கள் ஒரு அந்த அட்டென்ஷனை வந்து நீங்கள் அதை டியூ லைக் இட் அது கட்டாயமாங்க. இப்போ நீங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்ன பண்ணுவோன்னு. நம்ம வந்து அவங்களே கலாய்ப்பாங்க. டீ கடைக்கு போனால் வடை எடுத்து சாப்பிடுவார் அசால்ட்டா. அந்த மாதிரி நமக்கு என்னன்னாங்க, அந்த ஒரு லைஃப் நீங்கள் இப்போ ஒரு டேபிள் மேனர்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான ஆட்கள் கூட உட்காந்து சாப்பிடும்போது எப்படிலாம் சாப்பிடணுன்னு இருக்குது. பிடிச்சதாக இருந்தாலுமே அதை எடுக்கக்கூடாது. இல்லை நான் சொல்கிறது அது ஒரு டீசென்சி, டேபிள் மேனர்ஸ் அது கன்ஃபார்மாக வேணுங்க. அது ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் எங்கே எப்படி இருக்கணும் இல்லை, ஒரு ரியாலிட்டி இருக்குல்ல, நம்மளோட ரியல் இருக்குல்ல, இயல்பான ஒரு அந்த அது எப்போனா யாருமே இப்போ நம்ம பார்க்கல, யாருமே நம்மளை பார்க்கலங்க, நம்ம மட்டும் தனி உலகத்தில் வாழ்கிறோங்கிற போது மட்டும்தான் கிடைக்கும். அது நீங்கள் 2 வகையான போதைங்க. இந்த மாதிரி எதுவுமே கிடைக்காத ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ஃபேம் கிடைக்குதுங்கிறது மிகப்பெரிய ஒரு போதை. என்னங்க இவங்களுக்கு ஃபேமெல்லாம் கிடைக்கிது, அதை யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கிறாங்களேங்கிறது. இதுக்குள்ளே வந்தால் தான் தெரியும் அதுவே இதோட பெரிய பெட்டரான வாழ்க்கைன்னு. இல்லைங்க, அவங்களால எல்லாமே பண்ண முடியும். பட் இதுவும் பண்ண முடியும். ஆனால் என்னென்னா எங்கேயோ ஒரு இடத்துல இவன் பார்த்துட்டானா எனக்கு பிடிச்சதை பண்ண முடியாது. இப்போ கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. வராங்க, சில டைம் ஃபோட்டோ எடுப்பாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது தொடக்கத்துலலாம் நான் வந்து யோசிச்சிருப்பேன். இப்போ ஒரு படம் ஏதாவது ப்ரிவ்யூ போகிறோம், இல்லை நம்மளோட படம் போகிறோன்னா அந்த படத்தினுடைய ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து நிறைய படங்கள் நடிச்சிருப்பாங்க, ஃபேமஸ். அவங்க கூட ஃபோட்டோ எடுப்பாங்க, அவங்க கூட பக்கத்தில் நிற்பாங்க. நம்மளும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, இந்த படத்தினுடைய உயிர் நாடியே நீங்கள் தாங்கம்பாங்க. ஏங்க உயிர் நாடிங்கிறீங்க, ஃபோட்டோ யாரும் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி காமெடியாக யோசிப்போம். பட்
இந்த தெரியாமல் இருக்கிறது இருக்குல்ல, அது ஒரு வகையில் நல்லது தான். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. நான் நிறைய இன்டர்வியூ கொடுக்கறதில்ல, நிறைய வெளியில் வரதில்ல, என்னோடய ஃபேஸ் தெரியாது, அதனால கூட இருக்கலாம். பட் இப்போ ரீசெண்ட் டைமிங்கில் ஒருவேளை நானே என்ன யோசிச்சுக்கிட்டேன்னா, மக்கள் மத்தியில் நம்மளுடைய ஒரு இது தெரிஞ்சா ஏறினா மட்டும்தான் இந்த சைடில் பெரிய டைரக்டர்ஸோ இல்லை பெரிய ஆட்களோ நம்மளை வந்து கன்சிடர் பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு அது உண்மையாலாம் தெரியாது. பட் இருக்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஓகே, நம்ம அப்போ இந்த மக்கள் விரும்பக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு ஒன்று. ஆனால் மக்கள் விரும்புகிறாங்க, நம்ம பாட்டு ரசிக்கிறாங்க, ஆனால் இவர் தாங்கிற அந்த தெரியல. ஸோ அதை தெரியப்படுத்தினா தான் ஒருவேளை இந்த சைடில் ஏதாவது பூம் ஆகுமா அப்படின்னு தெரியல. பட் இது எல்லாமே தோணல் தாங்க. பட் ஒன்றே ஒன்று, நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். உங்களோட வேலையை நீங்கள் நேர்த்தியாக செஞ்சுட்டு இருக்கீங்க, அதுக்கான பலன் உங்களை தேடி வரும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே வரோம். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப சில பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னால மட்டுமே சில வாய்ப்புகள்லாம் வந்து முன்னேறி வந்தவங்களும் இருக்காங்க. நிறைய பேரோட கதைகள் நான் கேட்டனால சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் சினிமாவில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம்? ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே சினிமாங்கிறது வெறுமனே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டுமே வச்சு இல்லை. இப்போ நீங்கள் சூழல் இருக்குங்க, ஒரு படம் உண்டாகிறதுக்கு வந்து சூழலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கைதி மாதிரி ஒரு படம் பண்ணிவிட்டு லோகேஷ் கனகராஜ் வந்து என்னத்தை சாமி விட்டுட்டு போயிட்டார், எல்லாரும் சொல்லுவாங்க என்னங்க அவர் உங்களை விட்டு போயிட்டாரு, ஏன் விட்டு போகக்கூடாது முதல்ல? ஏன்னா இங்கே ஃப்ரெண்ட்ஷிப்போ அதெல்லாம் இல்லைங்க. அதை தாண்டி அந்த சூழல், அடுத்த படம் என்னது, அதுக்கு யார் ப்ரொடியூசர், அவங்க சர்க்கிளில் எந்த மியூசிக் டைரக்டர் அவங்களுக்கு க்ளோஸு, கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல எல்லாருக்கும், ஒரு விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து வர்றது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு ஐடியா இப்படி கிடைக்கலாம். எப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு படம் இருக்குங்க, நீங்கள் அவர் சாம் கிட்ட போகலாம், இந்த கதைக்கு அவர் கரெக்டாக இருப்பார், இப்படி சொல்கிறாங்கல்ல, அதுவே போதுமானது. ஆனால் அப்படி சொன்னாலும் ஆமாங்க மறந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஞாபகப்படுத்துதல் இருக்குல்ல, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு சினிமாவில். அதை மீறி நீங்கள் சினிமான்னு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு 120 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வந்து படம் எடுக்கக்கூடாது. அது எண்ட் ஆஃப் த டே அது வேறு, டோட்டலி வேறு மாதிரியான விஷயம். பட் ஹெல்த்தியான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது சினிமாவில். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் பக்க ப்ரொஃபஷனலாகவே இருக்கலாம். ஓகே, ப்ரொஃபஷனல் இதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸை மிக்ஸ் பண்ண வேணாம் கட்டாயமாக. என்னங்க நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது டோட்டலாக மாற்றி வச்சுட்டு, இப்போ நீங்கள் ஒரு படம், இந்த படத்தில் இப்போ எப்படி ஆச்சுன்னா கம்ஃபர்ட் ஜோனில் தான் எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப நல்லதுங்க. பட் எப்போ நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் வரீங்களோ அப்போ தான் ஒரு படைப்பு மிகப்பெரிய பெருசாகும். இப்போ நான் ஒரு டைரக்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் கூட நான் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அவரோட கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அதை மட்டும் தான் நினைக்கிறேனே தவிர, இந்த ஜேர்னருக்கு இவர் கரெக்டாக இருப்பாரா, அவரோட மியூசிக் ஸ்டைல் என்ன, அது இந்த கதைக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு நான் யோசிக்கவே மாட்டேன். அது என்ன ஆகுதுன்னா, அதனால் அவங்களோட படைப்பே கீழே போயிடுது, அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. இந்த படைப்புக்கு இவர் கரெக்டுங்க, அதுக்கு அவர் தான் கரெக்டு, அவர் நார்த் மெட்ராஸ்காரர், அவருக்கு அதோட ஃபீல் தெரியும். இவர் ஒரு முஸ்லீம் படம் எடுக்கிறோம், இவர் முஸ்லீம் மியூசிக் டைரக்டர், இவர் கரெக்டாக போட்டுரும் இப்படின்னு ஒரு புரிதல் இருக்குல்ல, அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு நல்லது, மியூசிக்கு நல்லது. பட் இங்கே என்ன ஆகுதுன்னா, இப்போ புஷ்கர் காயத்ரி அவங்க கம்ஃபர்ட் ஜோன் நம்மகிட்ட இருக்கிறாங்க, கண்டினியூஸாக இருக்காங்க. நாளைக்கே ஒருவேளை அவங்க வேறு ஒரு இடத்துல பண்ணுறாங்கன்னா போயிட்டு வந்துட்டோங்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நமக்கு இது என்னன்னாங்க, இது ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ லோகேஷ் வந்து இப்போ அடுத்தது பண்ணுவார் நம்ம கூட வச்சுக்கோங்கமே. இப்போ பண்ணும்போது இந்த படத்துக்கு இவர் கரெக்டாக இருப்பார்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஓகே, அந்த படத்துக்கு ஒருவேளை அவர் கரெக்டாக இருக்குன்னு அவர் கமர்ஷியலாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவர் தப்பும் கிடையாது. நான் என்ன சொல்லேன்னா, ஓவரால் இது இவருக்கு மட்டும் இல்லை, ஓவராலாகவே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை தூக்கி வச்சிட்டு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து படம் பண்ணணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நீங்களே வந்து அழகாக ஒரு லீட் கொடுத்துருக்கீங்க இதில். அடுத்து வந்து லோகேஷ் கூட படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஆக்சுவலி என்னென்னா, நிறைய அப்படி எழுதிட்டாங்க, கைதி 2 சாம் சிஎஸ் இசையமைக்கிறார் அப்படின்னு. அது உண்மைதான்னு வச்சுக்கோங்களேன், தெரியல. பட் என்னென்னா, லோகேஷ் எனக்கு ஃபோன் பண்ணார், எனக்கு அடிக்கடி பேசுவார். அவர் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி வந்து கைதி 2 இருக்கும் சாம், நம்ம பண்ணணும், அது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை நான் ஒரு இதில் சும்மா சொல்லியிருந்தேன், அது அப்படியே இதாகிடுச்சு. ஆக்சுவலி ஒரு மலையாளம் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தது அது. ஸோ அது அப்படியே வந்துச்சு. பட் இப்போயும் நான் சொல்கிறேங்க, இப்போ கைதி 2 ஒரு வேளை பண்ணாமல் கூட போகலாம். ஆனால் என்னென்னா, எங்கெல்லாம் அந்த லோகேஷ் கனகராஜோட ஒரு யூனிவர்ஸில் ஒரு மியூசிக் ப்ளே ஆகுதோ அங்கே அந்த டாங் அது வரும்போது தேட்டரில் கை தட்டுறாங்கல்ல, வரும்போது அங்கே சாம்சிஸ் இருக்கிறாருங்கிற தாண்டி அதில் ஒரு ஒன்று ஏறும், ஒரு சூப்பருங்க அப்படின்னு ஒன்று. இப்போ அவ்வளோ நேரம் வந்து எல்லோரும் ரசிக்கிட்டு இருந்தவங்க, அது நல்ல மியூசிக் தான். பட் அதுக்கு நடுவில் இந்த ஒரு இது வரும்போது ஒரு தேட்டரே வந்து ஐடென்டிட்டி இருக்குல்ல, அதாவது ஒரு ஐடென்டிட்டிங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் இப்போ அப்படின்னா ஓகே, அது வந்து அடங்கமரு இப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு தீம் ஐடென்டிட்டி, அது 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 அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஓகே,
ஓகே சார், நான் இருக்கிறேனா இல்லையா அப்படின்றத வந்து ஒரு மாதிரி ஒன்று சொல்லியிருக்கீங்க. பட் வி ஹோப் தட் யூ ஆர் ரியலி தேர் இன் கைதி டூ. அதில் வந்து இதில் பண்ண மேஜிக் மாதிரி அதில் என்ன எக்ஸைட்டிங்காக இருக்க போகுதுன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுலேயும் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். இன்ஃபேக்ட் இப்போ டிரெக்டர்ஸ் கூட பேசுகிறத தாண்டி ஆக்டர்ஸ் கூட வந்து நீங்கள் உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் எல்லாம் இருந்திருக்கீங்களா சார்? இந்த மாதிரி மியூசிக், இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு கான்வர்சேஷன்லாம் இருக்குமா? நிறைய இருக்கும். அது சில டைம் நல்லதாகவும் இருக்கும், சில ரொம்ப ரொம்ப கேவலமானதாகவும் இருக்கும். ஓகே. பட் நிறைய நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இப்போ ஹிந்திலலாம் எனக்கு ஹிந்தி தெரியாதுங்க, ஓகே. சுத்தமாக தெரியாது. நம்ம இவர் படத்தில் வர தோட தோட மாலும் ஏ காவுமே தான், ஓ ஏகாம் ஐயோ. அந்த ரேஞ்சு தான். அதனால என்னென்னா சுத்தமாக தெரியாது. விக்ரமேதாவோட ஹிந்தி அங்கே வந்து ஹிருத்திக் சாரும் சைஃப் அலி கான் அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் என் வாழ்க்கையில் ஒரு படத்தை வந்து கீபோர்டுக்கு முன்னால் உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். மும்பையில் எல்லாமே எடுத்துக்கொண்டு போய் அங்கே ஒரு ஸ்டுடியோ புக் பண்ணி ஹிருத்திக் வந்து என் தோளில் இப்படி கை போட்டுட்டு இப்படி கை போட்டிருக்காரு, கை போட்டுட்டு இப்படி உட்காந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. நான் இப்படி என்றைக்குமே ஒர்க் பண்ணது கிடையாது. ஏங்க ஹிருத்திக் யாருங்க, அவர் வந்து நம்ம வேறு மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ இப்படி தோளில் கை போட்டுட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி லிட்டரலாக இப்படி உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்படி போகலாம் அப்படி போகலான்றாரு. நம்ம எவ்வளோ தான் சமாளிக்கிறது. ஆக்சுவலி இத்தனைக்கும் நமக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான படம், ரொம்ப தெரிஞ்ச படம், அதாவது ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஈஸியாக இருந்தது. பட் என்னென்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு பிம்பம் இருக்குது. மியூசிக் டைரக்டர்னால் ஹிந்திலலாம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது. ஆக்சுவலி அவங்களாம் ஈஸியாக ரீச் பண்ணிட முடியாதுங்க. அவங்களாம் வேறு லெவலுங்க. ஒரு டியூன் வரதுனா எவ்வளோ டைம் ஆகும் தெரியுமா, இப்படின்னு ஒரு பிம்பம் இருக்குல்ல. அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அதே இதில் அவர் இருந்திருக்கிறதுனால நம்ம அவர் சொல்ல டக்கு டக்குன்னு வாசிக்கிறனால அவருக்கே டவுட்டு, ஏங்க இது உண்மையா, இது என்னங்க அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் கூட ஃபுல் படம் அப்படி ஒர்க் பண்ணோம். டெய்லி வருவார், வந்து இது பண்ணுவார், நம்ம ஒன்று பண்ணி வைப்போம், திரும்ப வந்து அடுத்த நாள் வந்து கூட உட்காருவார். இங்கேயும் அதே மாதிரி நடந்திருக்கு. சில ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப இன்வால்வ் ஆவாங்க. அது நான் அதை தப்பாகவே சொல்ல மாட்டேன். அவங்க அந்த படத்தில் இருக்கிற இன்வால்வ்மெண்ட் அது அது சில டைம் நல்லதாகவும் ஆகும். சில டைம் என்ன ஆகுனா, இப்போ நான் வந்து ஒரு பிரியாணி சமைச்சு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த படத்துக்கு நான் கொடுக்குறது வந்து மிகப்பெரிய ஒரு சூப்பர் பிரியாணி. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறது ஒரு தக்காளி சாதம் இப்படின்னு வச்சுக்கோங்க. அதுலேயே தக்காளி சாதம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு இது போதுன்றே இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லைங்க இது இல்லை, இன்னொன்று இருக்குது. இந்த ஒரு பவுண்ட்ரி இருக்குல்ல, இந்த புரிதல், அதில் சண்டை வரும். என்னங்க இதை போய் ஓகேங்கிறாங்க, இது நல்லா இல்லைங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஏங்க நீங்கள் எங்களுக்கு படம் பண்ணுறீங்களா இல்லை நாங்கள் உங்களுக்கு, இப்படியெல்லாம் வரும். அது என்ன ஆகுதுன்னா ஒரு வேளை சரி ஓகே உங்களுக்கு இவ்வளோ தான் போதும் போல் இருக்குன்னு விட்டுறோம். ஆனால் அதுக்கும் ரிவ்யூ நல்லா வரும். சாம்சிஎஸ் பின்னணி இசைகள் பிரிச்சுட்டாருந்தாங்க. அப்போ நான் யோசிப்பேன், பரவாயில்லைங்க நம்ம ஏதோ கொடுக்கணும்னு நினச்சோம், நம்ம தக்காளி சாதமே சூப்பர் தான் போல. இல்லை அதுதான் இங்கே என்னென்னா, அப்புறம் அது எனக்கும் ஒரு புரிதல் இருக்குது. என்னன்னா ஓகே இவங்களுக்கு இது போதும் போல் இருக்குது. அதாவது நம்ம ஏன் கூடுதல் கொடுக்கணும், அவங்களே அவ்வளோதான் கேட்குறாங்க, அவ்வளோதான். அதில் நம்மளுடைய ஃபைனலாக என்ன பெருசாக பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குங்க. சில படங்கள் வந்து தோல்வியும் அடைஞ்சிருக்கு. ஓகே. அது நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு கிளைமேக்ஸில் ஒரு படம், எந்த படம்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கெஸ் பண்ணுறோம். ஒரு படம், அந்த படத்தில் வந்து ஹீரோ பெரிய ஹீரோலாம் இல்லை, நான் சொல்கிறது வந்து படத்தில் கதாபாத்திரம் ரொம்ப பெரிய ஆள்லாம் இல்லை. அவர் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, யார் பண்ணாங்க கடைசியில் கண்டுபிடிக்கிறார். அவர் ஒன்றுமே பண்ணல, அதுவாக நடந்துருச்சு, அதுவே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அவர் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு திரும்பி நடந்து வரும்போது ஒரு மியூசிக் வந்து மாசா கேட்குறாரு. நான் சொன்னேன் மாசா போடக்கூடாது, ஏன்னா நீங்கள் எதுவுமே கண்டுபிடிக்கல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து அந்த கண்டென்ட்டை சப்போர்ட் பண்ணி ரொம்ப அப்படி பண்ணலாங்க அப்படின்னு சொன்னால் கேட்கல. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஒரு மியூசிக்னால என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு இருக்குல்ல, அதில் படமே போச்சு, படமே அவுட்டுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு ஆடியன்ஸாக பார்ப்பேன். இப்போ நீங்கள் ஒரு உலகத்துக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் ஒரு ரூம்குள்ளே இருக்கீங்கன்னா, அந்த ரூம்குள்ளே அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய உலகம். நீங்கள் பண்ணுறது எல்லாமே கரெக்டுங்க. என் ஸ்டுடியோவில் நான் போடுற பாட்டு வந்து உலகத்தினுடைய மிக சிறந்த பாட்டு. ஆனால் இன்னொருத்தருக்கு போட்டு காமிச்சு அவன் நல்லா இல்லைன்னு சொல்லும் போது தான் நம்மளுடைய ரியாலிட்டிக்கு வரும். ஸோ புதுசாக ஒருத்தவங்க படம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இது ஒர்க் ஆகாது, இந்த இடத்துல நீ மாற்றலைன்னா அவங்க அதை கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஹீரோக்களோட இன்வால்வ்மெண்ட் உள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து படத்தையே கெடுத்துரும், அந்த படமே காலியாயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, டைரக்டர் மேலே பழைய போட்டுவாங்க. அவர் பாவம், அவர் என்ன பண்ணுவார், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஹீரோக்கள் மட்டும் இல்லை, இதில் சில டைம் ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நிறையா இருக்குங்க. நிறையா ஆக்சுவலி சிலதெல்லாம் சொன்னால் நெகட்டிவாக இருக்கும். அதாவது இப்போ ஒருத்தவங்களை பேர் சொல்லி இந்த மாதிரி ஒரு சம்பவங்களை சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு அது நெகட்டிவ் எதுக்குன்னு யோசிப்பேன் நான். எதுக்கு கடந்து போகிறது, ஒரு வெள்ளிக்கிழமை தானே, அவ்வளோதான், அடுத்த வெள்ளிக்கிழமை அடுத்த படம், இதை சொல்லி அதுக்கு ஒரு நெகட்டிவிட்டி அப்படிலாம் வேணான்னு யோசிக்கிற ஆள் நிறைய இருக்குது. சில ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து சில டைம் வந்து எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி வேற ஒரு பாட்டெலாம் கொடுப்பாங்க, வேறு ஒரு பாட்டு மாதிரி பண்ண வைப்பாங்க. என்னுடைய இதில் வந்து நான் எப்பயுமே நான் சர்ச் பண்ணுவேங்க. வீக்லியில் நான் ஒரு 10 டேஸ்க்கு ஒரு தடவை சாம்சிஎஸ் காப்பி கேட் இப்படி போடுவேன். சாம்சிஎஸ் காப்பி இப்படிலாம் போட்டு நானே சர்ச் பண்ணி பார்ப்பேன், என்ன ஏதாவது வந்துருச்சா, ஏதாவது இருக்குதா. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் வரல.
அது ஏன் அப்படின்னா, நம்மளே அறியாமல் சில டைம் நம்ம போடுவோம். ஏன்னா இவங்க கொடுக்குற சில டைம் ஒரு பாட்டு கொடுப்பாங்க. இதே மாதிரி எங்களுக்கு வேணுங்கன்னு ஒரு பாட்டு கொடுப்பாங்க. நம்ம மேக்ஸிமம் சமாளித்து அதை பேத்தி வேறு மாதிரியெல்லாம் போடுவோம். இப்போ நானே பிடிச்சு போட்டதெல்லாம் இருக்குது நிறையா. நான் இப்போ இப்போ நான் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இல்லை நான் ஸ்டாப் பண்ணுறேன்னு நீங்கள் வந்து கோச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த இன்ஸ்பிரேஷனாக ஒரு பாட்டை வச்சுட்டு அதுலேருந்து அவங்க ஒரு பாட்டு கிரியேட் பண்ணுறது வந்து நிறைய ட்ரால் செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்லலாம் அது அவுட்ரைட்டாக வந்து ஸ்டேஜஸில் அக்ரி பண்ணிக்கிறாங்க. இந்த பாட்டு இந்த இதில் தான் நான் எடுத்துக்கிட்டேன், இதோட இன்ஸ்பிரேஷன் தான் இது அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் வந்து நிறைய பாட்டு இருக்குது. நிறைய பாட்டு அதில் ஹிட்னா என்னோட கண்ணம்மா ஒன்றுன்னு ஒரு பாட்டு இருக்கும், இஸ்பீட் ராஜாவும். ஆமாம், நீங்கள் ரெகுலராக கேட்டிங்கன்னா அந்த பாட்டு வந்து நல்ல பாட்டு, எல்லாமே சூப்பராக இருக்கும். அதோட சரணம் இருக்கு இல்லையா, மௌனம் பேசும் மொழி கூட அழகடி. அது அணி வாய்ஸு பேக்கிங் சூப்பராக இருக்குது. ஒரு சிந்து ப்ளக்டு சிந்து போகுது, பக்காவாக இருக்குது. அது அப்படியே நீங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிங்கன்னா எவரும் இல்லாமலே மனசெல்லாம் அதுதான். அது அப்படியே அது எதுக்குன்னா அந்த பாட்டை ரசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா. நான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸாக ஒன்று சேர்ந்து பாடும் போதெல்லாம் அந்த பாட்டெலாம் பாடுவோம். ரொம்ப நல்ல பாட்டு அது. ஆக்சுவலி இது வந்து நம்ம காப்பியே இல்லை, நம்ம அப்படியே போடலை. இவர் இப்படி பண்ணியிருக்காரா, நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் நிறைய பாட்டுங்க இருக்குது. இப்போ ஒரு பாட்டு வந்து இந்த பூவை விழும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூவை விழும் பொழுதில் அதுக்கு அடுத்த லைன் ஓராயிரம் கனா. அந்த எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 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 டிரான்சிஷன் நல்லா இருக்கே, ரொம்ப இந்த 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 ஸ்கேல் இப்படி இந்த ஸ்கேல் இப்படி ஆக்சிடென்டெல்லாம் யூஸ் பண்ணலாமா. ஸோ இதை மாதிரி நானும் போட்டிருக்கேன். நிறைய பாட்டுங்க, எக்கச்சக்க பாட்டு. அப்புறம் மேஜர் மைனரில் வழக்கமாக ஒரு பாட்டு இருக்குங்க. இந்த பாட்டை வச்சு நான் நிறைய பாட்டு போட்டிருக்கேங்க. காதல் ரோஜாவே, கண்ணுக்குள் நீதான், இது நம் தம் தம் தம், அதில் தம் 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 தாரி தைரி திரி, இதுவும் கண்ணுக்குள் நீதான், அதுவும் அது மேஜர் மைனராக போயிட்டுருக்கும். ஸோ இதை மாதிரி வச்சு நான் வந்து கருன்னு ஒரு படம் பண்ணேன், அதில் போட்டிருப்பேன். நிறைய பாட்டுங்க. என்னென்னா ஆனால் தெரியாது உங்களுக்கு, அது காப்பி கிடையாது. ஆமாம், எனக்கு அது பிடிச்சு பண்ணுறது ஒன்று. அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் இதைத்தாங்க அவங்களும் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து கான்சியஸாக பண்ணுறதில்ல. அதாவது அந்த பாட்டு மாதிரி ஆகணுங்கிறதுக்காக பண்ணுறதில்ல. நிறைய ஆசை இருக்குங்க. இப்போ கோடைக்கால காட்டே அதோட நிறையா இதுலேருந்து ஒரு ஐடியாஸ் எடுத்துக்கிறோம் நம்ம. ஏன்னா நான் கூடுதல் எதை ரசிக்கிறேன்ல அதுதான் எனக்கு வரும் படைப்பாக. ஸோ நான் வந்து கூடுதல் ராஜா சார், ரகுமான் சார் இவங்க கூட அவங்களுடைய வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு இருந்ததுனால அது என்னென்னு தெரியல, அந்த பாடல்கள் எங்கேயாவது உள்ள ஒட்டி இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவேன்னா, நான் அப்பப்போ சர்ச் பண்ணி பார்ப்பேன் ஏதாவது வந்திருக்கான்னு. ஆக்சுவலி இது ரொம்ப டஃப்னு நினைக்கிறேன். இப்போ நார்மலாக ஒரு படம் ஒன்று பார்க்குறோம் அப்படின்னாலே அதில் ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சம்வேர் நம்மளை அறியாமலே அந்த மேனரிசம் நம்மளுக்குள்ளே வந்துடும். இது வந்து எனக்கெல்லாம் நடந்திருக்கு. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கை நம்ம ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று அந்த மாதிரி நடக்கும். ஸோ நீங்கள் இப்போ இசையில் வந்து மூழ்கி ராஜா சார், ரஹ்மான் சார்னு இவங்க எல்லாரையும் நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்றப்போ நம்ம நிறைய பாட்டும் கேட்போம். அதில் எதுலேயுமே அவங்க பண்ண விஷயங்கள் நம்ம பாட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாதுன்றது வந்து எவ்வளோ பெரிய டாஸ்காக இருக்கும்ல. அது இருக்குது. ஆனால் அதில் என்ன, அதான் இப்போ எப்பயுமே நான் சொன்னேன்ல, இப்போ உயிருவாத வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் பாடின உடனே இது கரெக்டாக இருக்கான்னு ஒன்று கேட்டேன்ல. அது ஏன் கேட்குறேன்னா, எல்லா பாட்டிலையும் நமக்கு அது தோணும். நீங்கள் முதல்ல பண்ணுறீங்கல்ல, அது உங்களோட படைப்பே இல்லை, நீங்கள் எங்கேயோ கேட்டது, உங்கள் மனசுக்குள்ளே எங்கேயோ பதிஞ்சிருக்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டில் பண்ணக்கூடிய ஒன்று வந்து எங்கேயோ இருக்கணும், ஓகே, கன்ஃபார்மாக இருக்கணும். அது ஒரு வேளை வந்து ஏதோ ஒரு ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம், ஆனால் இருக்கும் கன்ஃபார்மாக. இல்லை நான் மிகப்பெரிய படைப்பாளின்னு ஒருத்தனுமே சொல்ல முடியாது இந்த உலகத்தில். இது என்னுடைய படைப்புன்னு ஒருத்தனுமே சொல்ல முடியாது. எல்லாமே இங்கே இருக்குது, அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஓகே, அவ்வளோதான். அது இருக்குது. ஸோ நம்ம கேட்டது தானே, சின்ன வயசுலேருந்து கேட்டிருப்போம், அதுலேருந்து வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது நம்ம எடுத்தோடனே அதுக்கு நம்ம ஒரு ஆள் வச்சுருக்கோம். எப்படி அப்படியா, நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸு. அதில் சில ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா, இவன் எப்பயும் எப்படித்தாங்க அப்படின்னு ஒரு கேட்டகரி, என்ன பண்ணாலும் நம்மளை கழுவி ஊற்றுற ஆட்கள் இருப்பாங்க. அவங்கள இதுக்கு தான் வச்சுக்கிறணும். எதுக்குன்னா அவங்களுக்கு இந்த பாட்டு அனுப்பிச்சு எப்படி இருக்குன்னு கேட்டால் அவன் சொல்லுவான், இது இந்த பாட்டு மாதிரி இருக்குன்னு சொல்கிறவங்க. ஆக்சுவலி என்னென்னா, இதை நான் இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். ஒரு பாட்டு பண்ணாங்க, நம்ம புரியாத புதிர் படத்தில் ஒரு பாட்டு பண்ணேன். வெள்ளைக்கான ஒன்று உள்ளே நுழைந்தது, கண்கள் இருளுதடி. ஹரிஹரன் சார் பாட்டு இருப்பாரு, ஹரிஹரன் வேற லெவல் பாட்டு, ஹிட்டு. சத்தியமாக எதையும் காப்பி அடிக்கலை. ஒருத்தர் அவரே தான் அவர் சொல்கிறார், ஏங்க இது கொக்கு செய்வ கொக்கு பாட்டாச்சுன்னாரு. என்னது கொக்கு செய்வ கொக்கு, ஆட ஆமாம், நமக்கு அப்படி தான் இருக்குது. சத்தியமாக கொக்கு செய்வ கொக்குக்கும் இதுக்கும் நான் யோசிக்க கூட இல்லை. ஆனால் நம்ம அப்போ என்னென்னா,
ஒருவேளை கொக்கு செய்வ கொக்கு எனக்கு பிடிச்சிருக்கும் போல இருக்கு. ஆ. அப்பதான் முடிவு பண்றோம். ஓகே. அப்ப நம்ம படைப்பு வந்து நம்ம பண்றது நம்மளோடது கிடையாது. வேற ஒருத்தனோடது. அதுக்கப்புறம் இப்ப நம்ம இப்ப தெரிஞ்சிருச்சுல. இப்ப நான் என்ன பண்ணிருப்பேன்? வெள்ளை கனவு வெள்ளை கனவு ஒன்று அப்படி மாத்திருப்பேன். வெள்ளை கனவு ஒன்றுனா தானே கொக்கு செய்வ கொக்கு. இது கொஞ்சம் மாத்திரலாம். ஒரு நோட்டை மாத்தணும்னா என்ன மாத்திருவீங்க. ஆகும்? ஸோ இந்த மாத்திர ப்ராசஸ் இருக்குல்ல, அது இப்ப நடக்குது. அதனால வந்து அந்த நீங்க சொல்ற அந்த காம்ப்ளிகேஷன் கம்மியாகுது. ஓகே. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஒரு மியூசிக் கம்போசரா. என்னெல்லாம் வந்து டேக்கிள் பண்ண இல்ல வேண்டியிருக்கு. எனக்கு மட்டும் இல்ல. இது நிறைய எல்லாருக்குமே. பேருக்கு நிறைய இப்ப நான் சொல்றேன்ல. இப்ப இதே இது நான் ஒரு விஜய் சார் படத்துக்கோ இல்ல ஒரு அஜித் சார் படத்துக்கோ இந்த பாட்டு போட்டிருந்தேன்னா 100% ட்ரோல் பண்ணிருப்பாங்க. எப்படின்னா வந்துரும் இது. இப்ப நம்ம சில சின்ன படங்கள்ல வரதுனால கூட ஒருவேளை வந்து கண்டுக்கிறாம போயிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கலாம். ரொம்ப கவனம் தேவை. பட் என்னன்னா நம்ம கான்சியஸா பண்ணவே முடியாதுங்க பாட்டை. இப்ப நம்ம வந்து இது காப்பியே அடிக்கக்கூடாது, வேற எந்த பாட்டும் அப்படின்னு பண்ணீங்கன்னா இந்த ஃபீல் போயிடும். ம். நான் அதனால கூடுதல் பாடல்கள் கேட்கறது இல்ல. அப்படியா? 100% கேட்குறது. முன்னாலலாம் பயங்கரமாக கேட்பாங்க. நான்லாம் அந்த பழைய காலத்தில் வந்து ரெக்கார்டிங் சென்டருக்கு போயிட்டு அவங்க ஒரு புக்கு கொடுப்பாங்க. அதில் பார்த்து எழுதி அந்த கேசட்டில் அத ரெக்கார்ட் பண்ணி அதில் வந்து கடைசியில் ஒரு பாட்டில் கொஞ்சம் தான் இடம் இருக்குங்க, ஒரு பாட்டு போட முடியாதுங்க, வேணா மைக்கேல் ஜாக்சனோட இங்கிலீஷ் பாட்டு போடுறோம்பாங்க, அதே பாட்டை போடுங்கலாம் சொல்லி சண்டை போட்டெல்லாம் வாங்கியிருப்போம். ஸோ அப்படி பாட்டு கேட்டவங்க. பட் இப்போ கூடுதல் பாட்டு ஏன் கேட்கறது இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அதில் இதாயிருவோம். அதோட சாயல் நம்மளோட பாட்டுல வந்துடக்கூடாதுன்றது. கன்ஃபார்ம் வருங்க. 100 அது எப்படி வராமல் இருக்கும், வந்துருமே. ஓகே ஓகே. அதனால என்னன்னா கேட்கறது இல்லை. அதை மீறி வந்து எப்படின்னா பழைய பாட்டுங்க கேட்கறது. ஏதாவது டூருக்கு போகும்போது வந்து ஆனா இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து பாட்டு கேட்க மாட்டாங்க அப்படின்றது. இது எனக்கு தாங்க. ஒருவேளை சில மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்து பாட்டு கேட்டா தான் வரலாம்னு இருக்கலாம். இருக்கு. ஆமா, இது என்னுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ். எஸ் எஸ். ஸோ பெரிய படங்கள்ல ஒர்க் பண்றப்போ, பெரிய ஹீரோஸ்க்கு ஒர்க் பண்றப்போ ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா ரொம்ப உன்னிப்பா எல்லாரும் கவனிப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க இந்த வருஷம் நிறைய பெரிய இன்னிங்ஸ் எல்லாம் இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இல்லைங்க. இப்போ நீங்க ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க புஷ்பா எடுத்துக்கோங்க. புஷ்பா 2. இப்போ நீங்க இப்போ முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு படம் கிடைக்காத டைமிங்லலாம் வந்து இந்த படம் கிடைச்சிராதா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். பட் இப்போ நீங்கள் ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சு நானே நான் நினச்சிக்கிறேன். அது எப்படின்னா இப்போ நீங்கள் புஷ்பா 2 13 நாளில் பண்ணியிருக்கோம். 3 மணி நேரம் படம் அது. ஆக்சுவலி 13 நாளில் ஒரு ஃபுல் படத்துக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட எல்லாருமே அந்த டீமே சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா எல்லா ஹீரோவையும் ஹேண்டில் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அதை மீறி இன்னொன்று விஷயம் என்னென்னா பெரிய ஹீரோக்களுக்கு பண்ணும்போது கவனிப்பாங்க. ஆனால் வந்து மியூசிக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு புது ஹீரோ அவர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாரு. அவருக்கு நீங்கள் ஒரு காலுக்கு ஷாட் வைக்கிறீங்க, ஆட்டோலேருந்து இறங்குறாரு இல்லைனா ஒரு கார்லேருந்து இறங்குறாரு, யாரா இவன் அப்படி தான் பார்ப்பாங்க ஆடியன்ஸு. ஆனால் நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ படத்தில் ஒரு சாதாரண காமெடியன் தான் இறங்குறாரு, ஹீரோ கூட இறங்கியிருக்க மாட்டார். சில படங்கள்லாம் நடந்திருக்கு. இவங்க இந்த கிழிச்சு வச்சிருக்க பேப்பரை வேற ஒருத்தரோட இன்ட்ரோக்கெல்லாம் தூக்கி போடுவாங்க. ஏன்னா யார் இறங்கினாலும் அது ஹீரோ தான் நினைக்கிற ஆட்கள். நம்ம ஆல்ரெடி மைண்ட் செட்டாகவே என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு ஹீரோ இறங்க போகிறாரு, அவர் வரும்போது மாசாக இருக்க போகுது, இந்த தேட்டரே அரள போகுது, வேற லெவல் வைப் ஆக போகுது, இப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது உங்களோட வேலை ரொம்ப கம்மி. ஆமாம். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு ஜஸ்ட்டு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி 50% வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல, அதாவது ஒரு பெரிய ஹீரோக்கள் படத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸே இது தான். அவங்களே ஆல்ரெடி பெருசு, அவங்களே ஒரு மிகப்பெரிய ஹைப்பாக இருக்கிறப்போ இந்த மியூசிக் வந்து ஒரு அடிஷ்னலாக தான். நீங்கள் என்ன நான் என்ன சொல்லேன்னா, அது நீங்கள் இப்போ நான் பண்ணுறேன்ல, இப்போ ஒரு படத்துக்கு 100% போடுறேன்ல, அவ்வளோ கூட தேவையில்லை. ஓகே. ஆனால் அப்போ நமக்கு அது 100 போட்டால் எப்படி இருக்கும், நான் அப்படி யோசிப்பேன். ஓகே, நீங்கள் நம்ப மாட்டீங்க, சில படங்களுடைய சின்ன படங்களுக்கு நான் பண்ணக்கூடிய சில தீம் மியூசிக் வந்து பெரிய படத்தோட ஹீரோவோட, இப்போ அஜித் சாரோட இதெல்லாம் வச்சு நான் நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபைட் சீக்வன்ஸில் இருக்கிறது எதுக்குன்னா நமக்கு வந்து கம்பேர் பண்ணுறதில்ல யாரையுமே. ஆனால் இவருக்கு பண்ணால் இப்படி இருக்கும்னா அட்லீஸ்ட் வந்து அந்த ஒரு நமக்கு இல்லைனா நம்ம வேற ஒருத்தரை பார்த்து பண்ணும்போது ஒருவேளை குறைவா பண்ணிடுவோம், ஓகே, அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது இந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். எப்படின்னா ஹீரோவே பாதி இதை டாமினேட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து ஒரு கல்ட்டாக இல்லைனா வேறு டைப் ஆஃப் ஒரு ஆஃப் பீட் மியூசிக் கொடுத்தா அதை கன்ஃபார்ம் ஏற்றுக்குருவாங்க. ஏன்னா நம்ம அதையே கேட்டு பழகிட்டோம்ல. இப்போ ஒரு ஹீரோ வராருன்னா இப்படி தான் இருக்க போகுது. அப்படி இல்லாமல் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது, அதான் சொல்கிறேன் இல்லைங்க, இது நான் மட்டும் இல்லைங்க, இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் நிறைய வச்சுருப்பாங்க, நிறைய டேலண்ட் இருக்கும், நிறையா வந்து இது மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து சோர்ஸ் இல்லை, சோர்ஸ் கிடைக்கல. கிடைச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவல் பேசுவாங்க. ஆமாம், சீக்கிரமாக இந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான் ஆசையாக இருக்குது எனக்கு. ஓகே, அண்ட் another thing is லாஸ்ட் இயர் வாஸ் அ blessing for you. அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கினீங்க. அதர் லாங்குவேஜ் ஒர்க்ஸ்க்கு முக்கியமாக, இப்போ நாட் ஜஸ்ட் தமிழ், உங்களுடைய ஹோம் இதுக்காகன்னு மட்டும் கிடையாது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயமா இருந்தது பர்சனலி? ஆக்சுவலி நான் வந்து அவார்டு ஒரு டைமிங்கில் வந்து நான் வந்து இந்த
பேப்பரில் நியூஸ் பேப்பரில் நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டாங்கிறது மிகப்பெரிய ஃப்ரெண்ட் லைனில் வரும். அப்போ ஓ நேஷ்னல் அவார்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு அவார்டு எல்லாமே அது. ஸோ அவார்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நான் நிறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன். நிறைய அவார்டு ஃபங்க்ஷன் நம்மளை கூப்பிடக்கூட மாட்டாங்க. அது வேறு விஷயம். என்னென்னா ஒரு டைமிங்க்கு மேலே எல்லா அவார்டையும் சொல்லலை. அவார்டுங்கிறது எப்படி ஆகுதுன்னா இது வந்து அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆகுது. எப்படின்னா ஒரு அவார்டு நடத்துகிறவங்களுக்கு அதுக்கு பின்னால் வந்து ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு டிவி சேனலுக்கு சேல் பண்ணணும்னா அதுக்கு வந்து யாரெல்லாம் வர்றாங்கன்னு கேட்குறாங்க. முதல்ல அந்த டிவி சேனலுக்கு என்ன கேட்குறாங்கன்னா யாரெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. நீங்கள் அவார்டு வந்து கொடுக்குறவங்க எல்லாருமே அவங்க வந்தாங்கன்னா இந்த அவார்டு வாங்குவாங்களானே தெரியாது இந்த டிவி. ஸோ இதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது பாலிடிக்ஸ் இருக்குது. மிகப்பெரிய பாலிடிக்ஸ். அதுக்காக நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஷோ, அவார்ட் ஃபங்க்ஷன் ஷோ, அதை விற்கணும். அதுக்கு அவங்க யாரெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி. சில அவார்டில் வந்து நீங்கள் தாங்க இந்த டேட்டு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு அவார்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து மாற்றிடுவாங்க, வேற ஒருத்தர் வாங்குவார். ஏன்னு கேட்கக்கூட மாட்டோம், நமக்கு தெரியும், ஓகேன்னு விட்டுருவோம். சில அவார்டு இருக்கும். இப்போ கேரளாவில் ஒரு அவார்டு வாங்கினேன். அந்த நீல நிலவே பாட்டுக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு கொடுத்தாங்க. நீல நிலவே அப்படின்னு ஊரே கைதட்டுது எல்லாரும். ஏன்னா அந்த பாட்டு நல்ல ஹிட் ஆச்சு. ஆனால் நான் ஸ்டேஜில் ஏறும்போது ஒருத்தன் விட மாட்டான் என்ன. நான் சொல்கிறேன் இல்லைங்க நான் தான் சாம். ஓ நீங்கள் தானா போங்க. இப்போ என்னென்னா இதில் என்னென்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்கு அந்த பாட்டுக்காக ஒரு அவார்டு கொடுக்குறாங்கல்ல, இது நீங்கள் ஏற்றுக்கிட்டு வாங்கணுங்க. நிறைய அவார்டு வந்து அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் யாராவது வரலன்னா அடுத்த ஆப்ஷன் யாருப்பா அப்படிங்கிறது தான் வருதே தவிர இங்கே அவார்டுங்கிறது கிடைச்சா வாங்கிக்கிறணுங்க. அது தப்பெல்லாம் இல்லை. ஏன்னா நமக்கு இந்த வீட்டில் இந்த பழனியப்பன் பாத்திர கடையில் இவர் வாங்கிட்டு வரல, அந்த மாதிரி நம்மளே கூட வாங்கி வச்சிடலாம். இதுக்கு இங்கே மக்கள் பார்த்து நல்லா இருக்குங்கிறாங்கல்ல. இப்போ நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு இது போடுறீங்க, கீழே வந்து ஒரு 10 பேர் கமெண்ட் சூப்பராக எழுதுறாங்கன்னா அதுதான் மிகப்பெரிய அவார்டு. அவ்வளோதானே தவிர இதுக்கு இவங்க யார் சொல்லணும், நீங்கள் யார் சொல்லணும் அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் சில அவார்டு ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. அதெல்லாம் நம்ம மதிக்கணும். ஆனால் ஒரு 90% அவார்ட்ஸ் நீங்கள் இதை வந்து இதாகவே எடுத்துக்கோங்க, எல்லாமே பிஸ்னஸ். இதுக்கு பின்னால் இவர் வந்தாருன்னா அவர் கொடுங்க, இவங்க இந்த டைரக்டர் வரணும், இந்த ஹீரோ வரணும், இந்த ஹீரோயின் வரணும், இவங்கெல்லாம் வந்தால் தான் இந்த ஃபங்க்ஷன் பெருசாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக அவார்டு கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் ஆக்சுவலி ஆஸ்காராக இருக்கட்டும் இல்லை அந்த மாதிரியான அவார்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் மூவி இருக்குல்ல அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது டோட்டலி வேறு கேட்டகரியில் வரும். அது கொடுப்பாங்க, பட் அது வேறு கேட்டகரியில் வரும். இங்கே நம்ம ஊரில் அப்படி இல்லை. நீங்கள் சின்ன படமாக இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கிடாவின் கருணை மனு அந்த மாதிரி படங்களா இல்லை ஒரு சின்ன படங்கள்லாம் வரும், அதெல்லாம் பயங்கர ஹிட் ஆகும். அதையும் கொடுப்பாங்க. எதுக்குன்னா யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அதுவும் இருக்கும். பட் நான் சொல்கிறது வந்து இங்கே இது பெரிய ஒரு எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க. அது எனக்கு வருத்தமாக என்ன இருக்குன்னா சில அவார்டு இருக்குது, நான் பேர் சொல்ல விரும்பலை. அதில் வந்து நான் அவங்க ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க, எதுவுமே நான் போகலை. இதெல்லாம் காரணம் வச்சுட்டு கூட அவங்க நான் சொல்கிறது அவார்டு கொடுக்க வேண்டாம், அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட கூப்பிட மாட்டாங்க. ஃபங்க்ஷனுக்கு இப்போ அதில் நாமினேஷன் இருக்கும், நம்மளோட நாமினேஷன்லாம் இருக்கும். இப்போ நம்ம அவார்டை எதிர்பார்க்கலைங்க, பட் ஏன் நம்மளாம் கூப்பிடாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கும். பட் நான் என்ன சொல்லேனாங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த அவார்டு இந்த ஃபங்க்ஷன் இது எல்லாமே இங்கே புதுசாக வர பசங்களுக்குமே சொல்கிறேன். இப்போ புதுசாக யாராவது மியூசிக் பண்ண வராங்க, மியூசிக் டைரக்டராக வராங்க அப்படின்னா ஒரு அழகான பாட்டு பண்ணி ரொம்ப டேலண்ட்டு, வேறு லெவல் டேலண்ட்டு, அழகாக பாட்டு பண்ணி அவங்க பெரிய ஆகலாம் முடியாது, வாய்ப்பே கிடையாது. அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்கள் டேலண்ட்டுங்கிறது இருக்கணும். டேலண்ட்டுங்கிறது எப்படின்னா சட்டை போட்டு வர மாதிரி மஸ்ட்டு போட்டு தான் வரணும், அந்த மாதிரி தான் டேலண்ட்டு. அதை மீறி வந்து இதுக்கு பெரிய ஒரு லாபி இருக்குது, பெரிய ஒரு இப்போ நீங்கள் தன்னை வந்து இப்போ நான் வந்து என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் செலவு பண்ணணும், நான் வந்து பெரிய ஆளாக காமிச்சிக்கிறணும், நான் என்னை பிராண்ட் பண்ணணுங்க. நான் ஃபோன் எடுக்கக்கூடாது முதல்ல, ஏன்னா நான் எப்போ அவைலபிளாக இல்லாமல் இருக்கிறனோ அப்போ என்னோடய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் வந்து எனக்கு கொடுத்த டிப்ஸு. இப்படி தான் கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாம் ஃபோன் எடுத்துடுறீங்க, எல்லாருக்கும் ஈஸியாக அவைலபிளாக இருக்கிறீங்க, அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி பெரிய ஆள்னு உங்களுக்கு தெரியும்பாங்க. நமக்கு அதில் உடன்பாடு கிடையாது. நம்ம ஒரு ஃபோன் மிஸ்டு கால் பார்த்தாலே ஐயோ தப்பாக எடுத்துருவாங்களோ அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது நீங்கள் அவைலபிளாகவே இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறீங்க என்கிட்ட, நீ கேட்டனைக்கே நான் கொடுத்துட்டேன்னா நீங்கள் உடனே அதுக்கு கரெக்ஷன் உங்கள் 10 பேருக்கு அனுப்பிச்சு கரெக்ஷன் கேட்பீங்க. உங்கள் சொந்தக்காரன் எப்படி இருக்குது பாட்டு அப்படிம்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஷூட்டிங் நாளைக்கு போக போகிறீங்க, இன்றைக்கி கொடுக்குறேன்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் வாங்கி சொல்ல முடியாது, கரெக்ஷனே சொல்ல முடியாது. இந்த கான்செப்ட் சொல்லுவாங்க, நமக்கு அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நார்மலாக புதுசாக வரவங்களுக்கு வெறும் டேலண்ட் மட்டுமே இல்லை, இங்கே வேறு ஒரு விஷயங்கள் இருக்குது, பெரிய போராட்டம் இருக்குது இதுக்கு பின்னால். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி என் கூட நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, ரொம்ப டேலண்ட்டு. அவங்க எல்லாமே வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கிறாங்க. ஏன்னா இதுதான் நிறைய இருக்குது இதில். இது நான் என்ன சொல்லேன்னா, நான் டியூன் ஆகிக்கிட்டேன்னா, இப்போ ஒரு பிராண்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சைக்கிள் இன்றைக்கி ஒரு பிராண்டாக இருக்கிறவங்க நாளைக்கு வேறு ஒருத்தங்க பிராண்ட் ஆவாங்க.
ஸோ அது சைக்கிள் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம வந்து அந்த மேலே போகாமல் ஸ்ட்ரைட்டாகவே ஒரே ரோடு, நல்ல ரோடு, சாலிடான ஒரு மியூசிக் பண்ணுவாருங்க, ஒரு நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணுவார், பாட்டு நல்லா பண்ணுவார், சாலிடான ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு ஒரு நேர்கோடு இருக்குல்ல, அதில் போனால் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணலான்னு தோணுது. ஸோ இது நம்மளுடைய பாதை. பாலிசி என்னோட பாலிசி தான்ப்பா. ஆமாம். நிறைய ட்ரூத் அன்டோல்ட் ட்ரூத்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் இனிமேல் வர்றவங்களுக்கும் சரி அது ஒரு பெரிய டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ். அண்ட் அனதர் இன்ட்ரெஸ்டிங் திங் அபவுட் யூ சார் என்னென்னா அவங்களுடைய காஸ்டியூம்ஸ். நான் வந்து பெரும்பாலும் நிறைய மேடைகளில் அவங்கள பார்த்துருக்கேன். பயங்கர ஃபங்கியாக ரொம்ப அழகாக வந்து அவங்கள ப்ரெசென்ட் பண்ணிப்பீங்க. லுக்ஸில் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. இது எதனால் ஏதாவது பர்டிகுலர் ரீசன்? முன்னால் நம்ம அது இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கும்போது கண்ணாடி போட்டிருப்பேன். நான் சொல்கிற யூஜி பிஎஸ்சி மேத்ஸு. இப்போ தான் தெரியுது, அப்போ போடாமல் இருந்தால் ஒருவேளை பொண்ணுங்களாம் திரும்பி பார்த்துருப்பாங்களான்னு தோணுச்சு. இவன் ஏதோ சோடா பெட்டியை போட்டு வந்திருக்கான், இவன்லாம் ஒரு ஆளான்னு நினச்சிருப்பாங்க அந்த டைமிங்கில். ஸோ போடாமல் இருந்திருந்தோம்னா நல்லா இருந்திருக்குமோன்னு எப்போ தோணுச்சுன்னா லென்ஸு போடும்போது தோணுச்சு. லென்ஸு போட்டுட்டு இருக்கும்போதும் வந்து இல்லை இப்போ கலர் லென்ஸ் போடுறோமா, டக்குன்னு ஒரு ஒரிஜினல் கண்ணா அப்படிம்பாங்க எங்கேயாச்சும் யாராவதுண்ணா, இல்லைங்க லென்ஸு அப்படின்னு. அது ஓகே. என்னன்னாங்க இப்போ சில படங்கள் இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு இதுக்காகவே எனக்கு நிறைய படம் போயிருக்கு. ஒரு நல்ல கிராமத்து படங்கள்லாம், ஏன் அவர் ஏதோ ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி இருக்காப்புல, ஏதோ இவர் எப்படி கிராமத்து படம், நம்ம ஒரு கிராமத்துலேருந்து வந்தோம்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ இங்கே ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலி ஒரு டைம் வரைக்கும் எனக்கு அது தெரியாது. இது தேவா சார் சொல்லி நான் கேட்டேன், அவங்க காஸ்டியூமுக்கு நிறைய இந்த மாதிரி விமர்சனம். கட்டாயமாக நான் அந்த இன்டர்வியூ பார்த்தேன். என்னென்னா இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸை வச்சு முடிவு பண்ணுறாங்க, நீங்கள் போட்டுக்கிற ஷூவை வச்சு முடிவு பண்ணுறாங்க. என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இப்போ எனக்கு ஒன்று தெரியும், ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேங்கிறத. ஸோ அதுவே நீங்கள் சும்மா வந்தால் யாருமே கேட்க மாட்டாங்கங்க. அதே நேரத்துக்கு 2 விதமாக இருக்குது இது. ஒன்று வந்து அதான் சொல்லலை, ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டு ஒருத்தன் ரோட்டில் ஓடுனா, ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டு ரோட்டில் ஓடுறான்னு வச்சுக்கோங்க, அவனையும் எல்லோரும் பார்ப்பாங்க. நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் பார்ப்பாங்க. நான் என்னென்னா இந்த நான் எது சொல்கிறேன்னா ஃபேம்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி ஹிட் ஆகிடலாம் இல்லை என்ன, ஆனால் ஒருத்தவங்க மேலே இருக்க இமேஜ் இருக்குல்ல, இப்போ இவருனா இவர் இப்படித்தாங்க அப்படிங்கிறது. அப்புறம் என்ன யாருக்கும் தெரியாதுங்கிறதுனால சாமுங்கிறவர் வந்து ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு மொக்க பீஸு போல் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் வருது நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அதெல்லாம் எனக்கு லேட்டராக தான் தெரிய ஆரம்பிக்குது. ஓகே இப்படி பண்ணால் ஓகே நம்மளை வந்து ஒருத்தவங்க வந்து மதிக்கிறாங்கிறது. இங்கே வந்து இந்த ஸ்டைலு அப்படிலாம் இல்லை, ஒரு டீசெண்டான ஒருத்தங்க ரெஸ்பெக்ட் கிடைக்குது. அது வந்து என்ன தான் நம்ம கேரக்டருக்கு இருந்தாலும் ட்ரெஸ்ஸு தானே ஃபஸ்ட்டு இதில் ட்ரெஸ்ஸு தான் நம்மளுக்கு பிரதிபலிக்குது. ஸோ அப்படி ஒன்று. அப்புறம் என்னென்ன விஷயம் என்னென்னா, இப்போ ஹீரோ அவங்க மற்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வெளியில் அடிக்கடி கேமராவில் வராங்க. நம்ம ஸ்டுடியோ அது தான் இருக்கிறோம், எப்போயாவது இந்த ஆடியோ லான்ச் இந்த மாதிரி வரும்போது மட்டும்தான். ஸோ இருக்கிற ட்ரெஸ்ஸை அப்போ தான் போட முடியுது. ஸோ அதுக்காக அப்படி கூட சொல்லிக்கலாம். பட்டு இப்போ தான் தெரிய வருதுங்க கொஞ்சம் என்ன பண்ணணும், எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே. அதில் ரொம்ப கான்சியஸாலாம் இல்லை, பட் அதுக்கு நான் ஒரு டைம் ஒதுக்குறேன். ஓகே இது பண்ணணும். எனக்கு ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும். ஷாப்பிங் இப்போ பாதி பசங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க வழக்கமாக, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விட்டா ஒரு நாள் ஃபுல்லாகவே ஷாப்பிங் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு பையன் சொல்லி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷாப்பிங் பண்ணுறது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஃபோன் பார்க்குறதா கூட எல்லாரும் சோஷியல் மீடியா பார்த்துட்டு இருப்பாங்க. நான் வந்து ஏதாவது ஷாப்பிங் சைட் ஆன்லைன் ஷாப்பிங் பார்த்து கார்ட்டில் எல்லாம் போட்டு கடைசியாக வந்து டெலிட் பண்ணிட்டு வந்துடுவோம். அது ஏன்னா அது ஒரு ஃபீல். ஆக்சுவலி நானும் அப்படி பண்ணுவேன். அது ஒரு ஃபீல். அது வந்து ஆன்லைன் விண்டோ ஷாப்பிங். அது ஒரு ஃபீல். ஆமாம் சார். ஆக்சுவலி இப்போ உங்களோட ஃபேமிலிலாம் எப்படி சார் உங்களை ரிசீவ் பண்ணிப்பாங்க? இப்போ நிறைய டிரெக்டர்ஸ் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பொயட்டிக்காக இருக்கும் அவங்களுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் த ஃபேமிலி. அவங்க மனைவி கிட்ட அவங்க அன்பை வெளிப்படுத்துறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பாட்டெலாம் பாடி அந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா? என்ன நாங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில் நிறைய படங்கள் பண்ணுறதுனால ரொம்ப வருஷமாக, ஆக்சுவலி 2017 எல்லா வருஷமும் எனக்கு தெரிஞ்சு அதிக படங்கள் பண்ணது நான் தான். அதாவது ஸோ டைம் சுத்தமாக இல்லை அவங்களுக்கு. இப்போ ஒரு மணி நேரம் டைம் கொடுக்குறதே அவங்களுக்கு வந்து வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு இது எனக்கு புரியுங்க. பட் என்னென்னா இப்போ இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றுமே இல்லாத இருக்கிற ஒரு டைமிங் இருக்குது. எப்போ கிடைக்குதோ ஒன்று சொல்லுவாங்களே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அது இப்போ நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போ வரும்போது நீங்கள் இப்போ பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்போ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது. பட் அவங்க சைடில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவன் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க வீட்டுக்கு. சில டைம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பையன் என்ன படிக்கிறான்னு சொல்லுங்கள், டக்குன்னு யாராவது சொல்லும் போது டப்புன்னு மாற்றி சொல்கிறேன். சில டைம் ஒன்று அப்பா சொல்கிறேன், இல்லை ஒன்று கீழே சொல்லுவேன். அதுக்கப்புறம் அதை சமாளிப்பேன். எனக்கு தெரியும் நான் ஃப்யூச்சராக சமாளிக்க வேண்டியதான். பட் எல்லாருமே ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்க. பட் சினிமாக்காரனுடைய வாழ்க்கை என்ன ஆகுன்னா, அதில் கொஞ்சம் விதிவிலக்காக விடணும், அவங்க எல்லாமே புரிஞ்சுக்கிறணுங்கிறது தான் அது. ஆனால் வந்து எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த டைமிங் கன்ஃபார்மாக கொடுக்குறோம். நல்ல வகையான ஒரு இதில் தான் இருக்குது. பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவங்களுக்கு எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பாட்டு போடுறேன் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி என்னென்னா, நான் பாட்டு போட்டு உள்ளே கேட்டுட்ருக்கோம். நான் உள்ள வீட்டில் ஒரு ஸ்டுடியோ செட்டப் இருக்குது, அதில் உட்காந்து ஒர்க் பண்ணுவோம்.
பண்ணும்போது சில பாட்டு மட்டும் கதவு தட்டி சொல்லுவாங்க, இந்த பாட்டு ஹிந்தி பாட்டு மாதிரி இருக்குன்ட்டு போவாங்க. அவ்வளோதான், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் அவங்களுடைய இது பாட்டு. ஓகே ஓகே, யூ ஹேவ் கிரிட்டிக்ஸ் இன் யுவர் ஹவுஸ் ஆல்சோ இப்போ. கன்ஃபார்மாக. வெரி நைஸ், இட் இஸ் லவ்லி டாக்கிங் டு யூ. ஐ திங்க் நம்ம போத் ப்ரொஃபஷனல் பர்சனல் சைடு நிறைய பேசணும். சாம் சிஎஸ்னா யார் அப்படின்றத பற்றின புரிதல் அதிகமாக ஐ திங்க் ஆடியன்ஸ்க்கும் வந்திருக்கு அப்படின்னு நம்புகிறேன். லவ்லி டாக்கிங் டு யூ சார். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் இயராக இருக்கணும். நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த ஐடியா இருக்குது. பட் இப்போ நம்ம கொஞ்சம் ஃபிலிம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறனால இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு, பட் பண்ணணும் ஃப்யூச்சரில் 100% பண்ணுற பிளான் இருக்குது. நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. இந்த பாட்காஸ்ட் வில் நாட் பி ஹோல்சம் வித்தவுட் மேக்கிங் யூ சிங் ஒன் நைஸ் சாங் ஃபார் அஸ். ஆக்சுவலி நான் வந்து உண்மையை சொல்லணும்னா சிங்கர் இல்லை, பட் நிறைய பாட்டு பாடியிருக்கேன்னு படத்தில். பட் சிங்கர் இல்லை, இருந்தாலும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பாடுறேன் ப்ளீஸ். ஓ நினப்பு நெஞ்சு குழி வர இருக்கு, ஏன் உலகம் முழுசும் உன்னை சுத்தி சுத்தி கிடக்கு. ஏன் நினப்பு நெஞ்சு குழி வர இருக்கு, ஏன் உலகம் முழுசும் உன்னை சுத்தி சுத்தி கிடக்கு. மனசுல ஒரு வித வலிதான் சுகமா சுகமா, எனக்குள்ள உருக்குற ஒன்ன நீயும் நிஜமா நிஜமா. கண்ணே கண்ணே காலம் தோறும் எங்கூட நீ மட்டும் போதும் போதும் நீ நாளும். ஓ 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 ஓ. யே ஏதோ ஓகேன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது. எனிவே தேங்க்யூங்க. ஆக்சுவலி உங்கள் கூட நான் ரொம்ப இன்டர்வியூ கொடுக்குறதில்ல, போகிறதில்ல, பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு ஆல் த பெஸ்ட். ஆக்சுவலி எஸ்எஸ் மியூசிக் சேனலில் பார்த்துட்டு இருக்க எல்லா நேயர்களுக்குமே நான் இந்த டைமில் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ப்ளஷர் இஸ் ஆஸ். தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.